குட் மார்னிங் ஆல். வந்திருக்கும் ப்ரெஸ் பீப்புள் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் ஃபர்ஸ்ட் படம் ஹச் பிக்சர்ஸ் இணைந்து மாருதி ஃபிலிம்ஸ் மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் சார் அவரோட சேர்ந்து பண்ணியிருக்கிறேன். எனக்கு மிஸ்கின் அண்ணன் ஒரு குருநாதர் மாதிரி 5 இயர்ஸாக மிஸ்கின் அண்ட் ஆதித்யா இந்த சப்ஜெக்ட் சொல்லும்போது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சரி, இப்போ இந்த சப்ஜெக்ட் ஒரு த்ரில்லிங்காகவும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தவொடனே மிஸ்கின் அண்ணன் எனக்கு ஃபஸ்ட்டில் இருந்து எண்டு வர சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ப்ரொடியூசரை வந்து ஒரு ப்ராஃபிட்டபுளாக எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்தாங்க. அண்ணனுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நெக்ஸ்ட் அவரோட பிரதர் ஆதித்யா, இந்த படம் ஃபஸ்ட்டில் இருந்து எண்டு வர ஒரு ப்ரொடியூசருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு பட்ஜெட்டை வந்து எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ சக்ஸஸ்ஃபுல் டைரக்டராக ப்ரொடியூசரை வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஹேண்டில் பண்ணாப்புல. தம்பிக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நெக்ஸ்ட் நல்ல சக்ஸஸ்ஃபுல் மூவி எடுக்கணும். அண்ணனோட இணைந்து நெக்ஸ்ட் நாங்கள் 3 பேரும் சேர்ந்து ஃபர்தராக லாங் டேர்மாக நெக்ஸ்ட் மூவி கம்மிங் சூன் விரைவில் அண்ணன் ஆசீர்வாதத்தோடு அடுத்த மூவி பண்ணுறதுக்கும் நாங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஞானசேகர் இந்த படத்துக்கு நல்லா ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வர நல்லா கோஆர்டினேட் பண்ணி டச் ஸ்க்ரீன் நல்ல பேர் உதவியாக இருந்தார். நெக்ஸ்ட் ஸ்ரீகாந்த் அண்ணன், நெக்ஸ்ட் கேமராமேன், நெக்ஸ்ட் விதார்த் அண்ட் அருண், நெக்ஸ்ட் பூர்ணா அண்ட் எல்லாரும் நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. படமும் நல்லா வந்திருக்கு. நெக்ஸ்ட் உங்களோட ப்ரெஸ் பீப்புள் இந்த படத்தை நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக எங்களுக்கு பெரு உதவியாக இருக்கணும்னு வேண்டி தாழ்மையுடன் கேட்கிறேன். வணக்கம். தேங்க்யூ. திஸ் மை ஃபர்ஸ்ட் டே சார். ஆக்சுவலாக எனக்கு என்ன பேசுனதுன்னு தெரியல. ஐ எம் லிட்டில் பிட் நியூஸ்ட் ஆல்சோ. என்ன சொல்லலாம்னா ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து ஒரு நல்ல டிசிப்ளின், ஒரு செய்கிற தொழிலை நேசிக்கிறதுக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன். ஒரு மிஷ்கின் சார்லேருந்து கற்றுக்கிட்டேன். உண்மையாக மிஷ்கின் சார்லேருந்து நான் என்ன ஒரு விஷயம் வாட்ச் பண்ணி கற்றுக்கிட்டேன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அடுத்தவங்களை அப்படி லவ் பண்ணுவார். அப்படி ஜஸ்ட்டு நான் 16 வருஷம் சாரோட ட்ராவல் பண்ணும்போது எப்படி அடுத்தவங்க அவரை மாதிரி இப்போ நேசிப்பார் அவர். அவ்வளோ ஒரு கைண்டாக என்னை பார்த்துட்டு என்ன இந்த ரேஞ்சுக்கு உயர்த்தினதுக்கு எங்கள் மிஷ்கின் சார் ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட்டு ராதாகிருஷ்ணன் சார் நிறைய தைரியத்தை கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ பண்ணுடா பார்த்துக்கலாம்டா அப்படிம்பாரு. ஸோ என்னுடைய மிகப்பெரிய பலம் ராதாகிருஷ்ணன் சார்னு சொல்லுவேன் நான் ஆக்சுவலாக. நெக்ஸ்ட்டு எல்லாத்தையும் மீறி ஹரி சார், அவர் சொல்கிறதுக்கு வேர்டே கிடையாது. ஆனால் ஒரு விஷயம், நான் ஹரி சார் இல்லைன்னா அந்தளவுக்கு நாங்கள் லாஸ்ட் வரைக்கும் இந்த படத்தை வெற்றிகரமாக வச்சுருக்க முடியும்னு நம்பிக்கையே கிடையாது. ஒரு நல்ல தயாரிப்பாளர் ராதாகிருஷ்ணன் சாருக்கும் ஹரி சாருக்கும் ரொம்ப நன்றி சார். இன்னொரு வாய்ப்பு தாங்க. ஃபஸ்ட் காப்பி எனக்கு கொடுங்க, நான் ரொம்ப நல்லா பண்ணி கொடுப்பேங்கிறது உங்களுக்கு தெரியும். அடுத்தது என் ஆறு உயிர், என் நண்பர், என் உயிரில் பாதின்னு சொல்லலாம், ஆதித்யா. அவர் தான் எனக்கு யான பலம். என்னை ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்து அந்த படத்தை முடிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார். தேங்க்யூ லாட் சார், ஆதித்யா சார். என் லைஃப் லாங் உங்களோட ட்ராவல் பண்ணணும்னு எனக்கு ஆசை. அது மிஷ்கின் சார், ஸ்ரீகாந்த் சார் வச்சு சொன்னோன்னா வேர்டே கிடையாது. என்னோட குருநாதர் அவர் தான். சினிமாவில் நான் 5ஆவதில் அவரோட உதவியாளரை பயணம் பண்ணியாற்றினேன். என்னோட குருன்னு தான் அவர் சொல்ல முடியும். அவருக்கு ரொம்ப நன்றி. பூர்ணா மேடம், வித்தார்த் சார், அருண் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். நிறைய ட்ரபிள் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் மூவியில் கண்டிப்பாக இதெல்லாம் இருக்காது சார். கண்டினியூவாக நிறைய பண்ணணும், உங்களோட சேர்ந்து பண்ணணும் எனக்கு ஆசையாக இருக்குது சார். கார்த்திக் சாருக்கு ரொம்ப நன்றி. ஆர்ட் டைரக்டர் சார் அருள் கரளி சாருக்கு ரொம்ப நன்றி. எடிட்டர் வரல, இஸ் ஆன் த வே. ராதாகிருஷ்ணன் சார் ஆல்சோ ஆன் த வே சார். ப்ரைஸ் தி லார்ட். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட்டு I would like to thank Aditya and for giving me this film and மிஷ்கின் சாரோட ஒரு ட்ராவல் வந்து எப்போவுமே பயங்கர என்கரேஜிங்காகவும் எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஸோ இந்த படத்தோட ஜேர்னியுமே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அவர்கிட்டருந்து ஏதாவது ஒன்று கிராப் பண்ணனா அவரோட எனர்ஜி, ஏன்னா அவரோட எனர்ஜி வந்து எக்ஸ்ட்ராடினரி. ஸோ I would like to thank him for being there for me always. And I would like to thank my producers for making this film. ரொம்ப ஆனஸ்டான ஒரு ஃபிலிம் இது, கண்டிப்பாக மக்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் I would like to thank my actors as well. And thank you all. ஃபஸ்ட் ஸ்டேஜ் எனக்கு வந்திருக்க எல்லாருக்குமே ஒரு வணக்கம். ஃபஸ்ட்டு
என்னை ஒரு ஆர்ட் டைரக்டராக ஃபஸ்ட்டு இதில் மெயினாக கொண்டு போகிறதுக்கு மெயின் ஒரு வழியாக இருந்தவர் மிஸ்கின் சார். ஏன்னா அவரோட சைன் தான் ஃபஸ்ட்டு எனக்கு போட்டு எனக்கு அந்த உள்ளே வர்றதுக்கான ஒரு வே இருந்தது. அடுத்து வந்து நான் ஆத்யா சாருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன். பிகாஸ் என்னை பிலீவ் பண்ணி எனக்கு இந்த மூவி கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த படத்துக்கு என்ன பலமாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி என்னோடய ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க் எல்லாமே வந்து அது கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் அவருக்கும் என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், என்னை பிலீவ் பண்ணி கொடுத்ததுக்கு. மெயினாக இந்த படம் வந்து ஒரு நம்ம என்ன நினைக்கிறோமோ அது இருக்காது, அதை விட ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ஒர்க் இதில் இருக்குது. ஸோ ஒண்டர்ஃபுல் மூவி நம்ம எல்லாம் பார்க்க போகிறோன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ வந்திருக்க எல்லாருக்கும் தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். குட் மார்னிங் ஆல். படம் பேர் டெவில்னு வச்சுருக்காங்க. இட் இஸ் நாட் டெவில், ஆக்சுவலி இட்ஸ் காட்லி. ஒரு கதையை வந்து ஒரு புத்தகத்துலேருந்து இந்த கதையை எடுத்து பண்ணியிருக்காரு ஆதித்யா. அது ஸ்க்ரீன் ப்ளே ஆர்டரில் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு எலிமெண்ட்டை கொண்டு வந்திருக்காரு. அண்ட் ஐ நீட் டு ஸ்பெஷலி மென்ஷன் அபவுட் பூர்ணா, அஃப்கோர்ஸ் வித்தார்த் அண்ட் அருண். நல்லா பயங்கரம் பண்ணியிருக்காங்க. இது எல்லாருமே சொல்கிறது தான். பட் அதுக்கு மேலே வந்து இந்த படத்தில் ஒன்று இருக்குது. இந்த தேட்டர் கொஞ்சம் காலியாக இருக்குது, நீங்கள் பாருங்கள். தேட்டரில் வந்து ஃபுல் ஹவுஸ் போகும் படம். அந்த மாதிரி தான் படம் வந்திருக்கு. அண்டு ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் மை டைரக்டர் மிஷ்கின். இந்த படத்தில் வந்து ப்ரெசன்ஸ்ன்னு கேட்டாங்க, ப்ரெசன்ஸ் போட சொன்னார். மிஷ்கினோட கேரக்டர் என்னாக்கா எல்லாருக்கும் வந்து எந்த எக்ஸ்ட்ரீம் போயும் ஹெல்ப் பண்ணுற ஒரு கேரக்டர் இருக்குது. அண்ட் எஸ்பெஷலி எஸ் தென் ஸ்கோட் மியூசிக். நான் வந்து 25 வருஷம் 30 வருஷமாக பார்க்குறேன் அவரை. அந்த காலத்துலேயே வந்து ரோட்டில் நடந்து போகும்போதெல்லாம் ஒரு ரெக்கார்டு வச்சுப்பார், அதில் டூன் போட்டே போவார். சித்திரம் பேசுறதுலேருந்து எல்லாமே வந்து மோஸ்ட்லி அவரோட இன்புட் தான் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நவ் எஸ் டவுன் அஸ் அ மியூசிக் டைரக்டர். உங்களுக்கு தெரியும் பாட்டு எப்படி வந்திருக்குன்னு. ஸோ ஐ ஹோப் திஸ் ஃபிலிம் வில் ராக் இன் த தியேட்டர்ஸ். தேங்க்ஸ் ஸோ மச். பாய். எல்லாருக்கும் வணக்கங்க. சொல்லுவாங்க, ஒரு நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு அரிசியிலையும் நம்ம பேர் எழுதிருக்குன்ற மாதிரி நம்ம நடிக்கிற ஒவ்வொரு கேரக்டர்லேயும் ஒவ்வொரு நம்ம பண்ணுற ஒரு ஆர்ட் பீஸ்லேயும் நம்ம பேர் இருந்தால் மட்டும்தான் அது நம்மளுக்கு கிடைக்கும். அது வந்து ஒரு 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 100% ஒரு உண்மை. ஒரு 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 சின்ன ஒரு 3 இன்சிடெண்ட்டில் எப்படி எனக்கு இது வந்ததுன்னு சொல்கிறேன். 3மே வந்து ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த சொன்ன இல்லைங்களா, அரிசி அதுக்கு போட்டு ஒரு விதை மாதிரி. நான் ஒரு படம் இனிதிருந்து நடித்து முடிச்சுட்டு ஒரு படம் ஹீரோவாக கமிட் ஆகி முதல் நாள் பூஜை. அந்த பூஜைக்கு வந்து மிஷ்கின் சார் தான் கெஸ்ட்டாக வர்றாரு. ஷூட்டிங் ஆரம்பிக்கிற முதல் நாள் எனக்கு ஒரு பொக்கேலாம் கொடுத்துட்டு பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காரு. நான் எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, ஏதாவது இம்ப்ரெசிவாக பேசணும் அப்படின்றத நான் சைலண்ட்டாக உட்காந்துருக்கேன். சாரும் சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருக்காரு. சார் சொன்னார், நீ இங்கே இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னா அதுக்கு நீ மட்டும் காரணம் கிடையாது, பல தலைமுறையாக அவங்க பண்ண ஒரு புண்ணியமும் அதனுடைய ஒரு ஒரு செயின் எஃபெக்டும் தான் இங்கே வந்திருக்கேன். ஸோ ஒன்றால் நினச்ச கர்வமாக இருக்காது. வெற்றி வந்தாலும் தோல்வி வந்தாலும் அது வந்து கிடையாது அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அந்த படத்துலேருந்து 2 நாள் என்னை தூக்கிட்டாங்க. வேற ஒரு மார்க்கெட் இருக்கிற ஒரு ஹீரோ வச்சு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வாழ்க்கை அப்படியே கடந்து போகுது. அப்புறம் எப்படியாவது சார் படத்தில் நடிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க கிரிக்கெட்லாம் விளையாடுவாங்க. முகமூடி படம் பண்ணிட்டு இருக்கும்போது நான் கிரிக்கெட் விளையாட போய் கூட விளையாடி இருக்கேன். திருப்பி எல்லாருமே வந்து ஒரு ஆஃபீஸ் கூப்பிட்டு அவங்களுக்கு எல்லாம் சாப்பிட்டு தான் போவோம். அப்போது ஒரு 2 தடவை தான் போயிருந்தேன். அப்போ ஆதித்யா சார் வந்து அங்கே அசிஸ்டன்ட், அவர் வந்து தம்பின்றதுலாம் எனக்கு தெரியாது, அங்கே ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக மட்டுமே தான் இருந்தார் அவர். என் பக்கத்தில் உட்காந்து நாங்கள் ரொம்ப நேரம் பேசினோம். அப்படிங்களா, என்ன தியேட்டர்லாம் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு நிறையா கேள்வி கேட்டார். அந்த மாதிரி ஆரம்பித்த ஒரு விஷயம் தான் இன்றைக்கி இந்த படம் வரைக்கும் வந்திருக்கு. தேங்க்யூ சார். நான் ஆக்சுவலி ஊருட்டு போய் ஹைதராபாத்தில் தெலுங்குல ஓகே இது இன்னொரு லைஃப் என்ன ஏது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறப்போ இந்த கேரக்டர் நீ கரெக்டாக இருப்ப அப்படின்னு கூப்பிட்டு திருப்பி இங்கே நிற்க வச்சு மறுபடியும் படம் பண்ண வச்சதுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஐ எம் ஜஸ்ட் ஸோ ப்ரிவிலேஜ்ட் அண்ட் ஹாப்பி டு பி ஹியர். டெவில்ன்ற படம் கண்டிப்பாக ஒரு முக்கியமான படமாக இருக்கும் நான் நம்புகிறேன். இன்னைக்கு இருக்கிற ஒரு சூழ்நிலையில் வந்து ஒரு கப்பலினுடைய ரிலேஷன்ஷிப் வேறு எல்லாமே வந்துருச்சு. எல்லா விதமான மெட்டீரியல் கம்ஃபர்ட்டும் வந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி என்ன அப்படின்றதோட ஒரு மாடர்ன் டேக் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாரு. அண்ட் ஸ்ரீகாந்த் சார் என்ன சொல்கிறது, எல்லாத்துக்குமே எனக்கு எப்போ டவுனாக இருந்தாலும் அவருக்கு ஃபோன் பண்ணுறது தான். படத்துக்கு சம்மந்தம் இருக்கோ இல்லையோ அவர் பழக்கானதுலேருந்து அவருக்கு எனி திங் யார்கிட்டையாவது பேசணும், ஒரு 1/2 மணி நேரம் அவர்கிட்ட எப்படியாவது டைம் எடுத்து பேசக்கூடிய ஒரு ஆள். தேங்க்யூ ஃபார் ஆல்வேஸ் பீயிங் தேர் சார்.
அண்ட் ஞானசேகர் சார், ஹரி சார், இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தை வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணது தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கார்த்திக், யூ கிவன் சம் கிரேட் விஷுவல்ஸ், தேங்க்யூ ஸோ மச். சாமி சார், ரொம்ப சிம்பிளாக அப்படி மீட் பண்ணோன்னு சொன்னேன். ஆனால் அந்த மாதிரி இத்தனை வருஷத்தில் நான் இது கிட்டத்தட்ட ஒரு 20 படத்துக்கிட்ட நான் நடிச்சிருக்கேன். யாரும் என்னை இப்படி தாங்கினது கிடையாது. தேங்க்யூ ஸோ மச். ஒரு படத்தில் வந்து ஒரு பைக்கர், ஒரு தாய் பாசத்துக்காக ஏங்குற ஒரு கேரக்டராக நடிச்சிருப்பேன். அந்த பாசத்தை வந்து அவர் எனக்கு கொடுத்தாரு படம் ஃபுல்லாக. ரொம்ப தாங்கி பார்த்துக்கிட்டாரு. ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அப்படி 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 பார்த்து ஐவ் நெவர் ஃபெல்ட் தட் வே. தேங்க்ஸ் ஃபார் மேக் மீ ஃபீல் தட் வே. அதுதான் எனக்கு இந்த படத்தில் கிடைச்ச பெரிய டேக்அவே அதுதான். ஏன்னா ஒவ்வொரு படம் ஒவ்வொரு கேரக்டர் முடிச்சு வரும்போது வி ஷுட் பிகம் பெட்டர் பர்சன்ஸ். கண்டிப்பாக அதில் எல்லாத்துலேயும் ஒரு மாற்றம் வரும், ஆனால் அது ஒரு பெட்டரான மாற்றமாக இருக்கணும். அண்ட் பூர்ணா, நாங்கள் ஒரு சீன் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு நாள் உள்ளே போய் படுத்துட்டாங்க. ரொம்ப தலைவலிக்குது, வாந்தியெல்லாம் எடுத்துகிட்டு போய் உள்ளே போய் படுத்துட்டாங்க. நைட் சீன் 3 நாள். நான் காலைல பெங்களூர், நைட்டு வந்து சென்னை அப்படின்னு 3 நாளாக ஃப்ளைட் பிடிச்சி ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு கன்னட படமும் டெபிலும் பண்ணிட்டு இருக்கேன். என்னடா இந்த நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்கோம், அந்த பொண்ணு போய் படுத்துருச்சு அப்படின்னு ரொம்ப கோவம் வந்துச்சு. இப்போ அப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க கேரிங்காக இருந்தாங்கன்னு. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்த சாங் வந்து நான் கிட்டத்தட்ட நான் உயிரை கையில் பிடிச்சிட்டு வண்டி ஓட்டியிருந்தேன். நான் பின்னாடி உட்கார வச்சுருந்தாங்க. என்ன பொறுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்ற மாதிரி நல்லபடியாக அந்த சாங் எடுத்து முடித்தோம், மலையில் எடுத்தோம். அண்ட் விதார்த்தனை இதே பக்கத்து ஸ்டூடியோவில் இது நடக்கும்போது நான் அங்கே அசிஸ்டன்ட் டைரக்டர் அண்ட் அசிஸ்டன்ட் கேமரான ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் கலரிங்காக உட்காந்துருப்பேன். வெளியே இன்னொரு ஹீரோ உட்காந்துருப்பாரு, மைனாக்கு. காலிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வெளியே உட்காந்துருப்பாரு. எங்கள் டைரக்டர் சொல்லுவார், பாத்தியா அந்த மாதிரி இருந்தால் தான் அந்த மாதிரி சினிமா வெறி இருந்தால் தான் இருக்க முடியும், சஸ்டெயின் ஆக முடியும். அந்த வெறியெல்லாம் ஒன்ட்டே இருக்கா அப்படின்னு எங்கள் டைரக்டர் எனக்கு கேட்டே இருப்பார். அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அதே ஸ்பிரிட்டோட இருக்கார். இந்த மாதிரி ஒரு டீமில் நான் அசோசியேட்டாக இருக்கேன். ஐம் வெரி கிரேட்ஃபுல் அண்ட் ஹாப்பி. Feb 2 படம் வருது, கண்டிப்பாக போய் பாருங்கள். உங்களுக்கு டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படமாமன்றது நான் நம்புகிறேன். நன்றி, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கிற ஃபேஸஸ் தான். அண்ட் ஃப்ரம் தி ஸ்டார்ட் இப்போ வரைக்கும் நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நிஜமாக சொல்கிறேன், நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு நல்ல பிரின்சிபல் இருக்கும். ஸோ அந்த பிரின்சிபல் எப்போ பார்த்தாலும் நமக்கு ஒரு பயம் இருக்கும் பேசுகிறதுக்கும், யூனோ. ஸோ அது மாதிரி தான் இப்போ எனக்கு என்னோடய பிரின்சிபல் வந்து மிஷ்கின் சார். ஸோ நிஜமாக என்ன பேசணும்னு தெரியல. ஆனால் டெவில் இஸ் லைக், எனக்கு எப்பவுமே நம்ம படத்தை பற்றி தான் பேசுவோம். ஆனால் இந்த டெவிலில் வந்து இட்ஸ் ஜஸ்ட் நாட் அ மூவி, இட்ஸ் மை லைஃப் ஆல்சோ. ஸோ ரெண்டுமே கலந்து ஒரு படம். என்னோட கெரியரில் ஃபர்ஸ்ட் டைம்னா டெவில் தான். ஸோ என்னை வந்து தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபுல் கேரிங்காக ஒரு ப்ரெக்னென்ட் லேடி, 2 பசங்க அப்படி காட்டினவங்க தான் மிஷ்கின் சார் அண்ட் ஆதித்யா சார், சவரகத்தி. இப்போது அந்த சேம் டீம் கூட இப்போ நான் ஒரு அம்மா, நிச்சயமாக ஒரு பையனுக்கு ஒரு அம்மா இங்கே நிற்கிறதுனா ஐ திங்க் சார் ஐம் ஸோ பிளேஸ் டு ஹாவ் யூ இன் மை லைஃப், போத் ஆஃப் யூ, ஆதித்யா சார் அண்ட் மிஷ். தேங்க்யூ ஸோ மச். எப்பவுமே என்னென்னா அவங்க வந்து நான் எப்பவுமே சொல்லுவேன், நீங்கள் படங்கள் எடுக்கும்போது மேபி ஒரு சின்ன கேரக்டராக இருந்தாலும் என்ன கூப்பிடுங்க. பிகாஸ் அந்த செட்டுக்கு போகும்போது இட் இஸ் நாட் லைக் நம்ம மூவி ஷூட்டிங் போகிற மாதிரி இல்லை. நம்ம ஒரு ஃபேமிலியில் போய் மேரேஜ் அட்டென்ட் பண்ணி அப்படி தான். ஸோ அந்த 30 days இட்ஸ் லைக் அ மேரேஜ் டே ஃபார் மீ. லைக் எவ்ரி டே இட்ஸ் ஃபன். இது ஒரு சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும் அந்த செட்டில். ஸோ அண்ட் அவரோட மியூசிக்கில் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்து எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க லைக் மிஷ்கின் சார் வந்து மியூசிக் டைரக்டராக வந்திருக்குன்னு. ஸ்ரீ சொன்ன மாதிரி லைக் எனக்கு மிஷ்னை எப்போத்துலேருந்து தெரியும், அப்போத்துலேருந்து மிஷ்ஷோட சாங் தான் நான் வந்து ரொம்ப ரசிப்பாங்க. ஈவன் சவரகத்தியோட சாங்ல கூட அவங்க வந்து பாடுறது, அந்த லிரிக்ஸ் எழுதுறது, மாற்றுறது எல்லாம் எனக்கு தெரியும். இப்போ பரப்போட பிசாசு 2 இருக்கட்டும், அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப இருக்குது அந்த மியூசிக்கில். ஸோ இந்த படத்தில் மியூசிக் பண்ணும்போது இட் வாஸ் நாட் அ வெரி ஸ்பெஷல் ஃபார் மீ. இட் வாஸ் லைக் யூ ஆர் கோயிங் டு கெட் த பெஸ்ட். இப்போ நீங்கள் பார்த்த சாங் அது வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாங். இப்போ எப்பவுமே எனக்கு ரொமான்டிக் ஆகணும், என் ஹஸ்பண்ட் கூட ரொமான்டிக் ஆகணும்னு தோணும்போது இந்த சாங் தான் நான் வச்சு ரொமான்டிக் ஆகுது. I just keep the song in the side so that okay, at least I will feel some romantic look at least to my husband. So avlo pidikkum the song. And devil patti solnona ஆதித்யா சார் தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எப்போ ஏதாவது எழுதும்போது பூர்ணாவே யோசிச்சு எழுதுறதுக்கு நன்றி. இனியும் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க, நான் கொஞ்சம் ஒல்லி ஆயிடும் சீக்கிரம். ஸோ 2 வெர்ஷன் ஆஃப் பூர்ணா தான் இங்கே நிற்கிறோம். ஸோ இது வந்து என்னோட மேரேஜ் எல்லாமே நடக்கும்போது இந்த படம் நடந்துட்டு இருந்தேன். ஸோ தட்ஸ் a lot of difference. And coming to கார்த்திக் சார்,
Oh, you shot so beautifully. நிஜமா இது பூர்ணவா நினைச்சேன் நிறைய ஷார்ட்ஸில். தேங்க்யூ சார். அண்ட் கம்மிங் டு மை ப்ரொடியூசர்ஸ், தேங்க்யூ. நீங்கள் சொன்ன மாதிரி நானும் ட்ரபிள் பண்ணியிருக்கேன், சாரி அபவுட் இட், கொஞ்சம் டைம்லலாம். அண்ட் ஆர்ட் டிரெக்டர் சார் வாஸ் நைஸ். உங்களோட ஈஸியாவில் இருக்கிற அந்த பொசிஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது ஒர்க். எஸ்பெஷலி அந்த நைட் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப நீங்கள் கஷ்டப்பட்டு நான் பார்த்தேன் கிளைமேக்ஸ் டைமில். அண்ட் ஸ்ரீபதி சொல்லவே தேவையில்லை. அது தானே சொன்னல, இப்படி நாங்கள் வந்து மேரேஜில் வேறு நிறைய ஃபங்க்ஷனில் உட்காந்து இப்படி ஆகிடுது. ஸோ சாரி. அண்ட் கம்மிங் டு மை போத் ஹீரோஸ், அவங்கள நிறைய டார்ச்சரும் பண்ணியிருக்கேன், நிறைய ஃபன்னும் இருக்குது. வித்தார்த்தை வந்து எனக்கு கொஞ்சம் நாளாக தெரியும், நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அப்பத்துலேருந்து வித்தார்த் யூ ஆர் லைக் வெரி க்ளோஸ் அண்ட் ஸோ கம்ஃபர்டபுள் டு ஒர்க் வித். அருண் கூட ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் அருண் வந்து நான் வந்து ப்ரெக்னென்ட் ஆன டைம் அருண் தான் பக்கத்தில் இருந்தது. எனக்கு தலை சுற்றும் போது அருண் வாஸ் நியர் டு மீ, வி வேர் ஷூட்டிங். ஸோ அதுக்கப்புறம் the next day morning I messaged him like, so sorry, this is what. And அதுக்கப்புறம் சாங் எடுக்கும் போதெல்லாம் நீங்கள் ஒரு ஷார்ட் பார்த்துருப்பேன், நான் வந்து டீ குடிச்சிட்டு இருந்தது. நிஜமாக அது வந்து நம்ம ஷார்ட்டாக அவ்வளோ பிளான் பண்ணலை. வண்டியில் போயிட்டு இருக்கும்போது ஐ வாஸ் லைக், அருண் ஐ ஃபீல் லைக் ஹேவிங் அ டீ. ஸோ அவங்க வந்து அருண் வந்து வேற ஒன்றும் கேட்காது, லைக் அங்கே பெர்மிஷன் இருக்காதுன்னு தெரியாது. ஷீ இஸ் ப்ரெக்னென்ட், வாட் ஷீ வாண்ட் ஷீ ஹேவ் டு ஹேவ், ஹில் ஸ்டாப் இட், ஹில் கெட் மீ தட். ஸோ அந்த ஷார்ட்டு தான் அது. And it was nice working with you, Arun, and the whole team. யாராவது மறந்துச்சுன்னா the whole team of Devil, இன்னொரு ஹீரோயின் கூட இருக்கு இந்த படத்தில். She also done a great job. Combination scene கொஞ்சம் தான் இருந்தது. And the whole team, assistant directors, எல்லாருக்குமே thank you. And camera department, production side, எல்லாருக்குமே. ஏன்னா இன்னொரு மேடை இருக்குமா தெரியல உங்களுக்கு எல்லாரும் நன்றி சொல்கிறதுக்கு. So thank you so much. And once again to my favorite Mishkin sir, நன்றி. Thank you. இங்கு வருகை தந்திருக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். டெவில், முதல்ல மிஸ்கின் சாருக்கு தான் இந்த பெரிய நன்றியை சொல்லணும். ஏன்னா அவங்க சித்திரம் பேசுதடி படம் ரிலீஸ் ஆனது போது நான் கூத்துப்பட்டிலிருந்து ஒரு நண்பர் மூலமாக நான் சாரை வந்து ஃபோனில் இன்னும் இதுவரையும் நான் சொன்னதில்லை, ஃபோனில் பேசியிருக்கேன். நான் அந்த ரிலீஸ் ஆன போது என்ன பாசிட்டிவான அவர்கிட்டருந்து வாழ்த்து கிடச்சதோ, ஸ்டில் இன்றைக்கி இங்கே வந்து மீட் பண்ணும்போதும் அதே எனர்ஜி தான். அவர் வந்து பிளெஸ்ஸிங் எப்போதுமே மிஸ்கின் சார் வந்து பிளஸ் பண்ணுறது. நீ கவலைப்படாத, நீ இன்னும் 50 வருஷம் நடிப்ப, நல்ல முயற்சி பண்ண, நல்லா நடிப்ப அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கொடுக்குற ஒரு இயக்குனர். ஆக்சுவலாக இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு முன்னாடி மிஸ்கின் சார் ஒரு படம் பண்ணுறதா இருந்தது. அவர் கூட தான் பயணிக்கிற மாதிரி ஒரு ட்ராவல் ஒரு தடவை நான் ஆஃபீஸில் மீட் பண்ண ஸ்ரீகாந்த் சார் சொல்லி தான் போனோம். அந்த டயத்தில் தான் இப்படி ஒரு படம் எடுக்கும்போது எனக்கு சாமி சார் வந்து இப்படி ஒரு படம் இருக்குது வாங்க அப்படின்னு. அதனால் நன்றியை வந்து மிஸ்கின் சாருக்கும் ஸ்ரீகாந்த் சாருக்கும் சேர்த்து சொல்லிக்கிறேன். இப்படி ஒரு வாய்ப்பை வந்து ஒரு காட்டி விடுறது இருக்குல்ல, அது அப்படி தான் அந்த படத்துக்குள்ள நான் வந்தேன். சாருடைய சவரக்கத்தி படம் பார்த்துருக்கேன், பியூட்டிஃபுல் மூவி. அவர் கூட பயணிக்கிறங்கிறது ரொம்ப ஆவலாக இருந்தது. ஆனால் ஆதித்யா சார் வந்து இந்த படத்தில் நான் நல்லா பண்ணியிருக்கேன்னா அதுக்கு மெயின் காரணம் ஆதித்யா சார். நான் இதுவரை எந்த படத்துலையும் நான் நடிச்சிருக்கேன், டாக்டர் சொல்லி நான் பண்ணிடுவேன். ஆனால் இந்த படத்தில் நான் நடித்தது கூட அவர் முன்னாடி முதல்ல நடிச்சிருவார், அதுக்கப்புறம் தான் நான் நடிச்சிருவேன். அதை பார்த்து இந்த நடிப்போடைய எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு முழு காரணம் ஆதித்யா சார் தான். பியூட்டிஃபுல் ஆக்டர். ஏன்னா அவர் ஆக்சுவலாக அந்த ஒரு சாங் இருக்குது, நான் அதை போடுவாங்கன்னு நினச்சேன், அது போடல. நானே இங்கே பார்க்கல, நாவலாக இருந்தது. அது சாங் எடுக்கும்போது எனக்கு ஒரு பயம் இருந்தது, ஐயோ நான் என்ன ஆடுறது, இப்படி ஒரு பாட்டு இருக்குது, அந்த கிஸ்மி கமான் கிஸ்மி சாங்கு. எனக்கு ஒரு பயம். சரி அந்த பொண்ணு எப்படி இருக்காங்கன்னா அந்த பொண்ணு ட்ரெஸ்ஸை பார்த்தா இன்னும் பயம் வந்துருச்சு, எப்படி எடுக்க போகிறாங்க, ஐயோ நமக்கு வராது, அந்த பொண்ணு மாஸ்டர் வேறு இருக்காங்கன்னு. இவர் அதை பற்றிலாம் கவலையே பண்ணல, வந்து அதெல்லாம் வராங்க அப்படி நில்லுங்க அப்படின்ட்டு. இவர் அந்த பொண்ணு மாதிரி வந்து நின்னாரு பாருங்க, பியூட்டிஃபுல். ஆக்சுவலாக இவர் பண்ண அளவுக்கு கூட அந்த பொண்ணு பண்ணல, நாங்கள் பண்ணல, அதான் உண்மை. அவ்வளோ பிரமாதமாக பண்ணார். ஆக்சுவலாக நான் அந்த படம் பார்த்தோன்னா பொதுவாக வந்து நம்ம எங்கே படிக்கிறோமோ
அதோட பிரதிபலிப்பு எங்கேயாவது வந்துடும். சில பேருக்கு என்னென்னா படித்த இடத்தோடைய அடையாளத்தை விட்டுட்டு வேற ஒன்று பண்ணலான்னு தோணும். சில பேருக்கு பியூட்டிஃபுல்லாக ஒன்று படிச்சுங்க அது மாதிரி வரலேன்னு தோணும். அவர் படித்த ஸ்கூல் மிஸ்கின் சார்ட்ட அதோட பாதிப்பு கண்டிப்பாக அந்த படத்தில் இருக்குது. எனக்கு படம் பார்க்கும்போது நல்லா தெரிஞ்சு மிஸ்கின் சாரோடைய படம் எப்படி இருக்கும், எவ்வளோ அழகாக, எவ்வளோ குவாலிட்டியாக, எவ்வளோ தன்மையாக அழகாக இருக்குமோ அதே குவாலிட்டி நான் அதில் பார்க்குறேன். நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க, அது மட்டும் நல்லா தெரியுது அங்கே. அப்புறம் கார்த்தி சாரை மெயினாக சொல்லணும். ஏன்னா நான் வந்து இவ்வளோ இல்லை, எனக்கு தெரியுது நான் கொஞ்சம் அழகாக இருக்குன்னு, அப்போ அழகாக அவர் காட்டியிருக்காரு. பியூட்டிஃபுல். அவர் கூட ஒர்க் பண்ணுறது, நான் ஒவ்வொரு படம் பண்ணும்போதும் கார்த்தி சார் எப்படியாவது கூப்பிட்டு போயிடணும், எனக்கு அவர் கூட பண்ணணும்னு ரொம்ப ஆவல், ரொம்ப பிரமாதமாக. அப்புறம் எடிட்டர் இளையராஜா ஒவ்வொரு சீக்வன்ஸ் முடிஞ்சோடனே அதை எடிட் பண்ணி காட்டுற விஷயமா இருக்கணும். நான் இன்றைக்கி தான் ஆர்ட் டைரக்டர் பார்க்குறேன். இவங்க தான் ஆர்ட் டைரக்டரா அப்படின்னு எனக்கு தான் தெரியும். ஆனால் ஷூட்டிங்கில் அவர் ஆர்ட் அசிஸ்டன்ட் மாதிரியே தான் ஓடி சுற்றி இருந்திருக்காரு. யார் ஆர்ட் டைரக்டர்னே தெரியாமல் இன்றைக்கி தான் படம் முடிஞ்சு நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். பியூட்டிஃபுல் ஒர்க்கு. அதுவும் அந்த வீடு வந்து அந்த கலர், ஆக்சுவலாக நான் வீடு கட்டினா இந்த மாதிரி கலர் காம்பினேஷனில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆவலே ஏற்படுத்துச்சு. அந்த க்ரீன், அந்த மெரூன் கலர், அதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் மெயினாக நான் சொல்ல வேண்டியது பூர்ணா மேடம். அவங்களுக்கு நானும் வந்து ஜன்னல்வரம் படத்தில் நடிச்சிருந்தோம். அப்பயே அவங்க ரொம்ப பியூட்டிஃபுல் ஆக்டராக, அது பியூட்டிஃபுல் ஆக்டர் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த தன்மை, பழகிற விதம், அன்னைக்கு நான் என்னைக்கு பழக அந்த ஆரம்பிச்சோமோ அதுக்கப்புறம் நான் எங்கேயெல்லாம் சந்திக்கிறோமோ அவங்களோட நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், எப்போதுமே ஒரு சிரிச்ச முகத்தோடயே இருப்பாங்க. இந்த படத்தில் ரொம்ப பிரமாதமாக, அந்த படத்தில் ஜன்னல் உரத்தில் அவங்களதான் ஏங்கி இருந்தேன், ஜோடி சேரல. இந்த படத்தில் ஜோடி சேர்த்துட்டாங்க. அருண், ஆக்சுவலாக நானும் அவரும் ஒன்றா தான் ஆரம்பித்தோம். ஹீரோவா பயணிச்சிருந்து 2 பேருமே 2010 இனிது மைனா 2 ஒரே டயத்தில். நான் அதுக்கு முன்னாடியே தியேட்டர் ஆக்டர் சார், நாங்கள் கூத்துப்பட்டில் இருக்கும்போது அவர் மேஜிக் லாண்டான அந்த குரூப்பில் ஒரு பையனில் அப்போது நிறையா சந்திச்சிருக்கிறோம். இப்போ 2 பேர் சேர்ந்து படம் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னை இப்போதைக்கு ஒரு எண்ணம் படைத்த ஒரு நல்ல ஒரு நடிகர், அவர் கூட பயணிக்க ரொம்ப சந்தோஷம். தயாரிப்பாளர் ஹரி சாருக்கு நன்றியை சொல்லணும். ஏன்னா இவ்வளோ அழகான மூவியை, இவ்வளோ ஸ்டைலாக ஒரு படத்தை எந்த விதமான இடையூறும் இல்லாமல் என்ன கேட்குறாங்களோ அதை அழகாக கொடுத்தது வந்து ஹரி சாருக்கு தான் நன்றி சொல்லணும். சப்போர்ட் பண்ணிங்க, இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிடுங்க. படம் ரிலீஸ் ஆகிடும். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல படமாக அமையும். உங்கள் முதல் படமே ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அப்புறம் சேகர் சார், இந்த படத்தில் வந்து எப்போ போனாலுமே அவருடைய பாஸ்ட் கிடக்கிற இடம், அவர் நம்ம என்ன கேட்க வரோமோ அதில் அவர் ஒன்று எல்லாத்தையும் முடிச்சிடுவார் 5 நிமிஷத்தில். அவர் என்ன வர்றாரோ முதல்ல சொல்லிடுவார். நம்ம பதிலே நம்மள்கிட்ட ஒரு ஆன்சரே கேட்க மாட்டார். அதெல்லாம் ஓகே சார், எல்லாம் சொல்லிட்டுருவார். அந்த எனர்ஜி, அதை அன்றைக்கி என்ன பார்த்தா அதே எனர்ஜி தான். ராதாகிருஷ்ணன் சார், ரொம்ப நன்றி. இப்படி ஒரு படத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்கு அவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நான் திருப்பி மிஸ்கின் சார் படத்தில் வந்து நடிக்கணும் எவ்வளோ ஆவலாக வந்தோன்னா இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப நன்றி. ஆனால் இதில் மிஸ்கின் சார் படத்தில் இயக்கத்தில் தான் நடிக்கல, ஆனால் அவரோட இசையில் நடிச்சேங்கிறது இருக்குல்ல, அதுவே எனக்கு ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய முதல் படம் இசை, இன்னும் அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அவங்க படங்களுக்கெல்லாம். ஆனாலும் அவருடைய முதல் படம் இல்லை, அதில் நம்ம படமாக இருக்கிறது அது நம்ம செஞ்ச பாக்கியம்தான். ஏன்னா ஆக்சுவலாக மியூசிக் பண்ணதில்லை, நான் மியூசிக் பண்ணும்போது அவன் என்னடா பண்ணுறான், அவனை வர சொல்லு அப்படின்னு சொல்லி அங்கே சாங் கம்போசிங் நடக்கும்போது கூட நான் ஸ்டூடியோவில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க பார்க்குறதுக்கு. ஒரு ஃபுல் டே இங்கே உட்காந்துருந்தேன். அவங்க பண்ணுற விஷயங்களை நான் இதுக்கு முன்னாடி எந்த மியூசிக் டைரக்டரோடய உட்காந்து நான் பார்த்ததில்லை. அப்படி வாய்ப்பு சும்மா இருக்கு வந்து பாரு அப்படிங்கிறது இருக்குல்ல, அது வந்து பெரிய விஷயம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த தருணம். ரொம்ப நன்றி சார், திருப்பி உங்களுக்கு தான் சொல்லணும், ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இந்த படம் பிப்ரவரி 2ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக எனக்கு என் கேரியரில் இந்த படம் எனக்கு ஒரு பெஸ்ட் படமாக இருக்கும், அதில் மாற்று கருத்தே கிடையாது. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். நான் படம் பார்த்துட்டேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சாமி சார் ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். எல்லாருக்கும் வணக்கம். கடந்த ஒரு லைஃப்பில் மிக முக்கியமான மனிதர்கள் அப்படின்னா மாதா, பிதா, குரு, தெய்வம் அதெல்லாம் சொல்லுவாங்க. நான் 2 விஷயம் ரொம்ப மதிக்கிறேன். சினிமா ரொம்ப பேஷனேட்டடாக
அதை வந்து பார்க்கறதுக்கு கற்றுக் கொடுத்தவர் வந்து என்னுடைய குருநாதர் மிஷ்கின் சார். அதை சிறப்பாக கொண்டு போய் மக்களிடம் சேர்க்கறது வந்து பத்திரிகையாளர்கள். ஸோ நீங்கள்லாம் என்னுடைய ஃபேமிலி. டெவில், ஏன்னா சவரக்கத்தின்னு ஒரு படத்தை வந்து இன்றைக்கும் சவரக்கத்தியோடைய டைரக்டர் அப்படின்னு ஒரு பெருமையாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து பத்திரிகையாளர்கள் தான். ரொம்ப நன்றி அதுக்கு. இந்த டெவில் படம் வந்து ஆஃப்டர் சவரகத்திக்கு அப்புறம் ரொம்ப வருஷம் கழித்து இந்த படம் பண்ணுறேன். சவரகத்திக்கு அப்புறம் ஒரு அதுக்கப்புறம் வந்து ஃபைனான்ஷியலாக நிறையாது எனக்கு வந்து மிஷ்கின் அண்ணா எனக்கு எப்பயுமே என்னோட குருநாதர் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருப்பார். அவரோட படங்களில் நான் போய் வேலை செய்வேன். அவர் படம் இல்லைன்னா வேறு யார்கிட்ட போய் வேலை செய்வேன். ஸோ வேலை செஞ்சிட்ருக்கணும், சினிமாவில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் என்னுடைய இது. வேறு தொழில் எனக்கு தெரியாது, எனக்கு பிடிக்கவும் இல்லை வேறு தொழிலில் போகிறதுக்கு. ரொம்ப வருடங்களுக்கு அப்புறம் இந்த டெவில் படத்தை நான் ஆரம்பித்தேன். இந்த குவாரண்டைன் டைமில் வந்து கிட்டத்தட்ட 2 வருஷம் ஒரு வீட்டுக்குள்ளேயே வந்து எல்லாரையும் வந்து அந்த நோய் பூட்டி வச்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு சிறைவாசம் மாதிரி தான் எல்லாருமே இருந்தோம். ஸோ அப்போ நிறைய புத்தகங்கள் படிக்கிறதுக்கு எனக்கு வந்து இருந்தது. ஸோ அப்போ எனக்கு வந்து ஒரு அடுத்த படம் என்ன பண்ணலான்ற ஒரு இது, ஒரு மர்டர் மிஸ்ட்ரி பண்ணலாம், ஒரு ரூம் மர்டர் மிஸ்ட்ரி பண்ணலாம் அப்படின்ற எனக்கு ஒரு இது. அது வேற ஒரு புக்கு எனக்கு வந்து பனுரமா அப்படின்ற ஒரு புக்கு வந்து அது எனக்கு வந்து ஒரு ஊக்கம் கொடுத்தது. எனக்கு அந்த புக்கு வந்து மிஷ்கின் சார் தான் எனக்கு வாங்கி தந்தார் லேண்ட்மார்க்கில். ஸோ அந்த புக்கு படித்தோன்னா எனக்கு ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு மர்டர் நடக்குது, அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா அது ஒரு ஃபிக்ஷன். அது ரொம்ப அருமையாக இருக்கும். அது ஒரு சீட் எட்ஜில் எப்பயுமே, ஏன்னா த்ரில்லர் வந்து எப்பயுமே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், அது அட்ராக்ட் பண்ணும். ஸோ அப்போ வந்து டெவில் நம்ம இந்த படம் அதை இப்போ அந்த படம் கொஞ்சம் ஒரு அந்நியமாக இருந்தது. சரி ஓகே வேறு என்ன நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய தேடுதலை அப்படியே இது பண்ணிக்கிட்டு இருக்கும்போது யதார்த்தமாக வந்து தேவி பாரதியோடைய கதையை நான் வந்து ஒளிக்கு பிறகு இருளுக்கப்படன்னு ஒரு கதையை படித்தேன். அவர் இப்போ வந்து 2024 வந்து சாகித்ய அகாடமி அவர் விருது வழங்குறாங்க. அவர் மிகப்பெரிய ஒரு ரைட்டர். அந்த புக்கெல்லாம் பிடிச்சிக்கிட்டே இருக்கும்போது அப்போ அவர் என்ன சொல்ல வராரு, இந்த சமூகத்துக்கு என்ன சொல்ல வர்றாரு. ஏன்னா ஒரு 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 ஆர்டிஸ்ட், எனி கலைஞர்கள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சமூகத்தை வந்து மேம்படுத்திக்கிட்டே இருப்பாங்க, சிந்திக்க வச்சிருவாங்க சமூகத்தை. ஸோ அப்போ வந்து தேவபாரதியோட புக்கு வந்து என்னை வந்து கொஞ்சம் ஆழமாக சிந்திக்க வச்சுது. ஏன்னா ஆழமாக சிந்திக்க வச்சதுக்கு ரீசன் வந்து என்னென்னா குவாரண்டைன் டைமு, எங்கேயுமே போக முடியாது, அடுத்த வேலைகள் என்னென்னு சிந்திக்க தெரியாது, நீ வீட்டில் தான் கிடக்கணும், பாட்டில் இருந்தால் பாட்டில் அடிக்கலாம், சாரி இல்லைன்னா வந்து புத்தகம் படிக்கலாம். ஸோ இதை தான் பண்ண முடியும். அப்போ எனக்கு வந்து அதில் ஒரு கதை வந்து ரொம்ப அருமையாக கிடச்சி, இது ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு. அப்புறம் கிட்டத்தட்ட அது வந்து ஒரு வருஷம் அப்படியே மனசுக்குள்ள அப்படியே ஓட்டிக்கிட்டே இருக்கும்போது அப்போ திடீர்னு ஒரு நாள் வந்து ஞானசேகர் ஒரு நாள் ஃபோன் பண்ணி, என்ன சார் ஏதாவது படம் கடம் பண்ணலாமா, கதை வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க ஒரு கதை வச்சுருக்கேன், பேர் என்ன அப்படின்னேன். டெவில். அட்டகாசம் சார், ஹிட்டு சார் படம் அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஏதோ ஒரு இது பண்ணும்போது அதுக்கப்புறம் ஒரு போஸ்டர் ரெடி பண்ணி அவர்கிட்ட காமிச்சேன். என்ன சார் கதை, இல்லைங்க கதை சொல்கிறேங்க, இந்த கதையை சொன்னால் உங்களுக்கு தெரியாது, அதுக்கு வந்து கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அப்புறம் மிஷ்கின் சார்கிட்ட சொன்னேன், என்னடா அடுத்து பண்ண போகிறேன்னா, அந்த மாதிரி தேவிபருடைய கதையை பண்ண தப்பிச்சிட்டேன் நான் வந்து. ஸோ அவர் புத்தகம் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ஸோ என்ன லைன்னு சொன்னால் லைனை இது பண்ணார். ஸோ அப்படி தான் இந்த டெவில் வந்து உருவாச்சு. அதுக்கப்புறம் அதோடைய கருவை மட்டும் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே வடிவத்தில் நாங்கள் வந்து கொஞ்சம் எனக்கு வந்து ஹெல்ப்பாக இருந்தவர் மணி சார், எம்கே மணி வந்து அவர் மிஷ்கின் சார் தான் சொல்லிவிட்டார், கொஞ்சம் போய் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வந்து கொஞ்சம் நிறைய ஒர்க்லாம் நாங்கள் வந்து பண்ணோம். என்னுடைய அசிஸ்டன்ட்ஸு கிருஷ்ணா, பாலா அவங்கெல்லாம் வந்து கூட இருந்தாங்க. ஸோ இந்த கதை இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதோடைய டெப்த் இன்னும் போக போக இன்னும் ரொம்ப நல்ல கதையாக மாறுறதுக்கு நல்ல டைம் இருந்தது அதுக்கு. ஸோ மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நான் வந்து மிஷ்கின் சார்கிட்ட இருந்து இவ்வளோ நாள் வந்து கற்றுக்கிட்ட ஒரு இது என்னென்னா, ஒரு சினிமா
என்ன ஒரு மனிதனை பண்ணுது. இப்போ கேளடி கல்மனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மா இறந்து போயிடுவாங்க. அப்பா அந்த குழந்தைய வச்சு வளர்த்துக்கிட்டே இருப்பாரு. அந்த அம்மா எப்பயுமே அம்மாவை கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த அம்மாவுடைய காத்து வந்து ஒரு தலகாணிக்குள்ள இருக்கும். திடீர்னு ஒரு அம்மா வருவாங்க, ஒரு டீச்சர் உள்ள வந்து அவரோட பழகி என்ன பண்ணுவாங்க, காத்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலகாணியோட காத்து பிடுங்கிடுவாங்க. அது தாங்க முடியாது அந்த குழந்தைக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமானது வந்து நந்தலாலா. ஒரு மனப்பிறழ்வு இருக்கிறவன் ஒரு குழந்தைய கூட்டிட்டு எங்கேயோ ஊருக்கு தாண்டி போய்கிட்டே இருப்பான். எதுக்கு போறான்னா இந்த குழந்தை வந்து அவங்க அம்மாவை பார்க்கணுன்ற ஒரு ஆசை. கரெக்டாக ஒரு ஒரு மிட் பாயிண்ட்ல வந்து அவங்க அம்மாவை கண்டுபிடிச்சிருவாங்கன்ற ஒரு ஆடியன்ஸ்க்குலாம் வந்து ஒரு பெரிய ஒரு இதாக இருக்கும். பட் உள்ளே போனோன்னு அந்த அம்மா என்ன சொல்லணும், தயவு செஞ்சு இந்த இந்த குழந்தைய என்கிட்ட காமிச்சிடாத, இந்த குழந்தைய எங்கேயாவது விட்டு போயிடு அப்படின்னு. அந்த மனப்பிறளவு அடைஞ்ச ஒரு ஆளு இவ என்ன பண்ண போறான்ற ஒரு அறையும் அந்த அம்மாவை. நான் மனப்பிறளவே இருந்துடுறேன், இந்த மாதிரி ஒரு மக்களை பார்க்கறதுக்கு நான் வந்து செத்தே போகலாம், இல்லைன்னா வந்து அப்படியே நான் ஆஸ்பத்திரிக்கே திரும்பி போயிடலான்ற ஒரு இது. அப்புறம் மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஃபாசில் வுட் சாரோட படம் பூவே பூச்சிடுவால ஒரு பாட்டி மனப்பிறழ்வு அடைஞ்சு என்னை விட்டு தனியா போயிட்டாங்க, இவ்வளவு பெரிய வீட்டுல அனாதையா நான் கிடக்குறேன், ஆனா அந்த பெல்லை வந்து நான் வந்து எப்பயாவது நான் வச்சுட்டு இருப்பேன். அங்க இருக்கிற சின்ன பசங்கள்லாம் வந்து பெல்லை அடிச்சு அடிச்சு அந்த பாட்டியை வந்து தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒருத்தன் கேட்பேன், ஏங்க அந்த பெல்லை பிடிங்கி வீட்டில தான் வைக்கலாமே, எதுக்கு? இல்ல இல்ல அந்த பெல் ஒரு இதுக்காக வச்சிருக்கேன், எப்பயாவது யாராவது என்னுடைய சொந்தக்காரங்க வந்து அடிப்பாங்க, எனக்கு தெரிஞ்சவங்க வந்து அடிப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை அந்த பாட்டிக்கு இருக்கும். ஒரு நாள் வந்து அவங்க பேத்தி வந்து அடிச்சிருவான். வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சுகமும் அந்த பாட்டிக்கு கிடைக்கும். ஆனா போகும்போது அந்த பாட்டியோட வந்து இருக்கிற அந்த பெண்ணு ஒரு நாளைக்கு ஆஸ்பத்திரிக்கு போயிடுவா, அவ இறக்கப்படுவான்ற ஒரு இது அவ பாட்டிக்கு தெரிஞ்சிடும், ஆடியன்ஸுக்கு தெரிஞ்சு ரொம்ப அப்படியே ததும்புவாங்க. அந்த இடத்துல ஆஸ்பத்திரிக்கும் தூக்கிட்டு போயிடுவாங்க அந்த பெண்ணை, மயக்கம் பாலில் மயக்கம் கொடுத்து அந்த அந்த பாப்பாவை கூப்பிட்டு போயிடுவாங்க. அந்த பாட்டி வந்து அந்த படம் முடியும் போது அந்த பெல்லை எடுத்து மறுபடியும் மாட்டுவாங்க, அந்த படம் முடியும். ஸோ ஒரு 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 இயக்குனராக சரி, ஒரு ஒரு கதையாசிரியராக இருந்தாலும் சரி, ஒரு கவிதை இது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு ஊக்கம். கண்டிப்பா அந்த படம் நீ வந்து அந்த படத்தை பார்த்து முடிச்ச உடனே உனக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வரணும். அது ஒரு புத்தகமா இருந்தாலும் சரி, ஒரு மியூசிக்கா இருந்தாலும் சரி, ஒரு 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 மிக முக்கியமான ஒன்றை எலிவேட் பண்ணிடும். அது அது வந்து ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். இதுதான் நான் வந்து மிஷ்கின் சார் கிட்ட இருந்து நான் கத்துக்கினது. அதாவது எங்க அண்ணா கிட்ட நான் எதுவுமே கத்துனது இல்லை, பட் ஆனா என்னுடைய குருநாதர் கிட்ட வந்து நான் நிறைய இந்த விஷயங்கள் நான் கருத்துக்கினேன். இந்த டெவில் படம் வந்து கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு உங்களை வந்து அந்த படம் முடிஞ்ச உடனே ஒரு எலிவேட் பண்ணுன்றது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையுள்ள தான் சார் வந்து மியூசிக் போட்டிருக்காரு. ரொம்ப அருமையா எனக்கு இளையராஜா சாரோட ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசை எனக்கு. அது என்னால் அது பண்ண முடியல. அந்த அந்த இதை தீர்த்தவர் வந்து மிஷ்கின் சார் தான். அப்புறம் மிக முக்கியமானது வந்து என்னுடைய ப்ரொடியூசர்ஸ் ராதாகிருஷ்ணன் சார், ஹரி சார். ஏன்னா இந்த மாதிரி படங்கள் நல்ல படங்கள் அதெல்லாம் இது பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரொடியூசர்ஸ் தேவை. அது என்ன புரிஞ்சுக்கிட்ட ஹரி சாருக்கு ரொம்ப நன்றி. மிக முக்கியமானவர் வந்து நம்ம என்னுடைய நண்பர் ஞானசேகர். அப்புறம் இது இந்த படம் வந்து நடக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு பர்சன் வந்து என்னன்னா நம்ம ஸ்ரீகாந்த் அண்ணா. ரொம்ப நன்றி நன்றி அண்ணா. அப்புறம் என்னுடைய கேமராமேன் பற்றி சொல்லணும், ரொம்ப ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. நீங்கள் படம் பாருங்க, அவருடைய ஒர்க் நல்லா தெரியும். பூர்ணாவுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா பூர்ணா வந்து கிட்டத்தட்ட எல்லா படங்கள்லையும் பூர்ணா இருக்கிறாங்க. ஏன்னா இந்த படம் வந்து எனக்கு எப்படி வரணும் அப்படின்னா ஒரு மௌனராகம் அந்த மாதிரி ஒரு ஒரு டச்சில் எனக்கு அந்த ஒரு அந்த அந்த ஒரு ஃபீல்டில் இருக்கணும்னு எனக்கு ஒரு ரொம்ப ஆசை. அந்த அதில் ரேவதி ஒரு ஒரு இது இருப்பாங்க, அந்த அந்த ஃபீல்டில் எனக்கு நடிக்கணும் அப்படின்ற ஒரு இது. அதனால தான் அதை எனக்கு எழுதும் போதே பூர்ணா வந்துட்டாங்க. எனக்கு ஒரு ஸ்கார்சி வந்து எப்படி தேர்ந்தெடுப்பார், ராபர்ட் டி நீரோவும் ஜோ பெஸியும் எப்பயுமே நடிப்பாங்க அவங்க படத்தில். அது என்னவா இருந்தால் ஒரு சின்ன சீனாக இருந்தாலும் நடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நடிப்பு பேய் அவங்க. அதுக்கப்புறம் வித்தார்த் சாரை பற்றி நான் பேசணும். வித்தார்த் சார் வந்து இந்த கதையை வந்து நான் எடுத்துகிட்டு போகிறேன் சார். நான் கதை எழுதும் போதும் ஒரு வக்கீல் கேரக்டர் அது. அந்த அந்த வக்கீலில் வந்து ஏன் நான் வக்கீல், டேரக்டர் கூட கேட்டேன் ஏன் நான் வக்கீல் அப்படின்னாரு.
அந்த கதை எழுதி முடிச்சோன்னு எனக்கு வந்துச்சுன்னா அந்த வக்கீலை பற்றியான ஒரு கதை, லாயர் பற்றியான ஒரு கதை, அவன் ஒரு அப்பர் கிளாஸான ஒரு பர்சன். அவன் பென்ஸு எப்பயுமே வந்து நல்ல ட்ரெஸ் பண்ணுவான், நல்ல சென்ட் பர்ஃப்யூம் போடுவான், எல்லாம் இது பண்ணுவான். பட் ஆனால் அவன் வந்து அவனோட மனசில் வந்து அவன் நீதியை வந்து வச்சிருக்கான். ஆனால் அப்படின்னா அந்த நீதி வந்து அங்கே தவறப்படுகிறது. அதனால் பெரிய பிரச்சனைகள் அவனுக்கு வந்து அவனுடைய வாழ்க்கையில் வருது. ஸோ இதுதான் படம். ஸோ அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன், வித்தார்த் சாருக்கு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவர் என்னன்னா நான் நல்லா நடிச்சேன்னு சொல்கிறாரு, அது இல்லை, அவர் தியேட்டர் ஆர்டிஸ்ட். அவருக்கு தெரியும். அது வந்து ரொம்ப ஹம்பிளாக அதை வந்து சொல்கிறாரு. அப்புறம் நான் அருணை சொல்லணும். அருணும் வந்து நல்ல சூப்பராக ஒர்க் பண்ணிட்டார் இந்த படத்தில். ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப ஒரு சாமிங்கான ஒரு பர்சன், நல்ல எனர்ஜெட்டிக்கான ஒரு பர்சன்னு. ஸோ படம் நல்லா வந்திருக்கு. என்னுடைய ஆர்ட் டைரக்டருக்கு, அப்புறம் என்னுடைய எடிட்டருக்கு நான் வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். மறுபடியும் இந்த படத்துக்கு உதவியாக இருந்த ராதாகிருஷ்ணன் சார், அப்புறம் ஹரி சாருக்கு என்னுடைய நன்றி. இன்னைக்கு வரைக்கும் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறாங்க 2 பேரும். ஸோ அந்த படம் நல்லா பண்ணியிருக்கேன், நல்லா வரும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. உங்களுக்காக எழுதிட்டு வந்திருக்கேன். தெரியும், நல்லா எழுத, இப்போ பயங்கரமாக எழுத, இப்போ ஒரு படம் எழுதிட்டு பேசாம. சரி, அப்படியே எழுதி கேளுங்க. உங்களுக்கு எழுதி ரொம்ப அருமையா, பியூட்டிஃபுல்லி. சரி, இது அப்படியே நீங்க படிக்கிறீங்களா? இல்லை, இது நான் எப்படி படிக்க முடியும்? இருட்டும் இசையும். ஐயோ போதும், இருங்க, எழுதிட்டு வந்து அப்புறம் அவங்களுக்கும் பார்க்கணும்ல. இருட்டும் இசையும் புரட்டும் புத்தகமும் இளைஞர்களின் புது நம்பிக்கை இவர். இயக்குனர்களின் கதாபாத்திரங்களுக்கு உயிரூட்டி மகிழ்பவர், ரசிகர்களை மகிழ்விப்பவர். தயங்காத பேச்சும் தனியாத அன்பும் இவரின் அடையாளம். டால்ஸ்டாய் தொடங்கி நம் காலத்தில் தமிழ் பிரபா வரைக்கும் ஆழமான வாசிப்பை நேசிப்பவர். இசைஞனாகவும் பரிணமித்து ஜொலிக்கும் பெருங்கலைஞன். இந்திய சினிமா வரலாற்றில் காலம் கடந்தும் பிரகாசிக்க போகும் இயக்குனர்களின் வரிசையில் இவருக்கு எப்போதும் இருக்கைகள் உண்டு. இயக்குனர், நடிகர், இசையமைப்பாளர் என் நண்பர் மிஷ்கின் அவர்களை பேச அழைக்கிறோம். அழைக்கிறோன்னா அங்கிருந்து வரல, ஆல்ரெடி இருக்கிறாங்க. இந்த படத்தை வழங்குவதற்காக இன்னைக்கு வந்து கேட்டாங்க. ரொம்ப எம்பாரசிங் மூமெண்ட் அது ஆக்சுவலி. ராதாகிருஷ்ணன் சார் வந்து ரொம்ப நோபலாக வந்து கேட்டார். அப்புறம் நான் வந்து ஸ்ரீகாந்தோடைய கம்பல்ஷனில் அதை ஒத்துக்கிட்டேன். ஆக்சுவலாக நிறைய பேசும்போது என்னை பற்றி நிறையா பேசினாங்க. அது என்னுடைய படமாக நான் அதை பார்க்கல. ஆக்சுவலாக நான் ஒரு இசையமைப்பாளரை மட்டும் இருந்திருக்கேன், ஒரு கொஞ்சம் சீனில் நடிச்சிருக்கேன். அப்புறம் ஏற்கனவே 2-3 நியூஸ்லாம் வந்துச்சு. ஆக்சுவலி என் தம்பியை ரொம்ப நான் சப்போர்ட் பண்ணேன். ஆக்சுவலாக ரொம்ப வெக்கப்படுறேன். ஆக்சுவலாக நான் அப்படி பண்ண மாட்டேன். நான் வந்து 3வது படம் எழுதிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் கதவை திறந்து தம்பி வந்து நான் உங்கள்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஜாயின் பண்ணுறேன்னு கீழே இருந்து செருப்பத்துக்கு அடிச்சிட்டேன். அது ஏன்னா வந்து நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் எப்படி எடுப்பேன், நான் வந்து நிறைய பேர் அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து படித்தவங்கள எடுப்பாங்க, நிறைய படிச்சுட்டு. நான் நிறைய படிப்பை பற்றி சொல்லுவேன். ஆனால் நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் எடுக்கும்போது ரொம்ப எளிமையாக இருக்கணும்னு பார்ப்பேன், ரொம்ப ஏழையாக இருக்கணும்னு பார்ப்பேன். அப்பா இல்லாத அம்மா இல்லாத அசிஸ்டன்ட் டைரக்டரை அவனை எடுக்கணும்னு பார்ப்பேன். ஆனால் அந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஏதோ சமூகத்துக்கு ஏதோ ஒரு நல்ல கதை சொல்லணுன்ற ஒரு எண்ணம் இருக்கும். அந்த மாதிரி ஆளுக்கு தான் வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக வந்து சினிமாவை நேசிக்கக்கூடிய ஒரு திறன் இருக்கும். நம்ம லைஃப்பில் வந்து ட்ராமாவை பற்றி பேசுகிறோம். எனக்கு தெரிஞ்சு ட்ராமா, அவருக்கு ரொம்ப ட்ராமா. சின்ன வயசில் ரொம்ப கஷ்டப்பட்டார், சின்ன வயசில் ரொம்ப பாதிக்கப்பட்டார். சின்ன வயசில் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தர் சின்ன வயசில் யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களால மட்டும்தான் மிகச்சிறந்த செயல்களை செய்ய முடியும். வசதியாக இருந்து எந்த கஷ்டமும் இல்லாதவங்க வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு காரணத்தில் என் தம்பி வந்து என்கிட்ட வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் கேட்கும்போது வந்து என்னால் வந்து ஒத்துக்க முடியல. நீ கஷ்டப்பட்டு போயிட்டு ஸ்ரீகாந்த் சொன்னார், ரொம்ப இல்லை அவங்க தம்பியை ஏன் சேர்த்துக்கூடாது. ஸோ நான் சொன்னது காரணம் வந்து எந்த காரணத்தை கூட நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது. நீயா வந்து அதுவும் சினிமா வந்து ஒரு பெரிய கஷ்டமான ஒரு ஒரு அது நோ ரிட்டர்ன் பேத். அதுக்குள்ளே வந்துட்டோம்னா திரும்பி போகவே முடியாது. ஸோ அதுக்கு வந்து பயங்கரமான மனதிடம் வேணும். அதுக்காக போயிட்டு எங்கேயாவது ஒர்க் பண்ணிட்டு வரா அப்படின்னு சொன்னால் அப்புறம் பார்த்திபன் சார்ட்ட போய் ஒர்க் பண்ணிட்டு வந்து அப்புறம் 2-3 வருஷம் கழிச்சு அதுக்கப்புறம் நான் சேர்த்துக்கிட்டேன். இன்னைக்கு வரையும் நான் வந்து எனக்கு தெரிஞ்சு அவனை வந்து எதுக்குமே இது பண்ணது இல்லை. இந்த படத்தில் கூட ட்ரெயின் படத்தில் கூட வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் வந்து
ஜான் விஜய் பண்ண வேண்டிய கேரக்டர். ஆனால் அவனுக்கு டேட் எனக்கு கிடைக்கல. நான் ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டேன், வேறு வழி இல்லாமல் அப்படி அசிஸ்டன்ஸ்லாம் சொல்லி சார் உங்கள் தம்பி பண்ணுவார் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு பெரிய எம்பாரசிங் மூமெண்ட். இந்த மேடையில் வந்து என் தம்பி செஞ்சுருக்க படம் அப்படின்னு சொல்லுது. அவன் வந்து மியூசிக் கேட்கும்போது வந்து நான் அப்போ தான் எங்கள் ஐயாட்ட இருந்து நான் வெளியே வந்த தருணம். ஆக்சுவலி நான் மியூசிக்கில் ரொம்ப சின்சியராக ஈடுபட்டுக்கிட்டே இருக்கேன். அது இந்த ஒரு 6 வருடம் ஜாஸ்தியாக ஒரு நாளைக்கு 4 ஹவர் 5 ஹவர் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ அப்போ அவன் கேட்கும்போது வந்து நான் சொல்ல முடியல, சரி நான் பண்ணுறேன்டா அப்படின்னு சொன்னேன். அப்படி தான் அந்த படத்தில் நான் நுழைஞ்சேன். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு லாஸ்ட்டாக தான் நான் இருக்கணும்னு பார்க்குறேன். ஆனால் இங்கே இந்த மேடையில் வந்து ரொம்ப ஒரு நடுவில் உட்கார வச்சு ரொம்ப ரொம்ப எம்பாரஸ் பண்ணிட்டாங்க. நான் தம்பிகிட்ட சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான், இந்த வாழ்க்கையில் வெற்றி அப்படின்றது ஒன்றுமே இல்லை. வெற்றி ஒன்றுமே இல்லைன்னா தோல்வியும் ஒன்றுமே இல்லை. இந்த வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டே இருக்கணும், நடந்து போய்கிட்டே இருக்கணும். நான் நிறைய பேரை பார்த்துக்கிட்டே இருக்கேன். இதே ரோட்டில் நான் ₹1 இல்லாமல் பஸ்ஸுக்கு காசு இல்லாமல் அப்படியே நடந்து அப்படியே தேனாம்பேட்டு வரைக்கும் நடந்து போயிருக்கேன். இன்றைக்கி ரொம்ப பெருசாக சாதிச்சது மாதிரி நினைக்கவே இல்லை. ஆக்சுவலாக இன்றைக்கும் அதே மாதிரி தான் இருக்கேன். இன்றைக்கி எனக்கு ஒரு புத்தகம் வாங்குறதுக்கு அல்லது ஒரு நல்ல படத்தை பற்றி பேசுறதுக்கு யாரோ ஒரு நண்பன் இருந்தால் போதும். இந்த வாழ்க்கையில் வந்து பெருசாக நம்ம வந்து சாதிக்க போகிறோம்னு நினச்சிக்கிருக்கோம். யாருமே சாதிக்க முடியாது. சாதிச்சவங்களாம் மிகப்பெரிய மனிதர்களுக்காக. இந்த படத்தில் கிளைமேக்ஸில் ஒரு டயலாக் எழுதியிருக்கேன், ஒரு நல்ல மனிதன் ஒரு சாதாரண மனிதன் தனக்காகவும் தன் குடும்பத்துக்காக வாழ்கிறான், ஒரு நல்ல மனிதன் அடுத்தவர்களுக்காக இந்த உலகத்துக்காக வாழ்கிறான் அப்படின்றது. அது ரொம்ப கம்மி பேர் தான் பண்ண முடியும். ஆக்சுவலாக ரொம்ப கம்மி பேர் தான் பண்ண முடியும். நம்மளாம் பண்ண முடியுமான்னு தெரியல. ஆக்சுவலாக ஸோ அதனால தம்பிகிட்ட சொல்லுவேன், இந்த மேடையில் நான் ஆரம்பிக்கும் தான் சொல்கிறேன், இந்த படத்தினுடைய வெற்றியோ தோல்வியே கிடையாது. ஒரு படம் நீ ஜென்யூனாக நீ பண்ணியிருந்தேன்னா, அது என் தம்பிக்கு இல்லை, என் அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்க எல்லாருக்குமே அதான் சொல்லுவேன். ஏதோ ஒரு வகையில் சினிமா வந்து ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுக்குது, ஒரு ஓட்டப்பந்தயம் மாதிரி ஆயிடுது. என் அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் சொல்லுவேன், ஓட்டப்பந்தயம் இல்லை சினிமா. நீ 10 வருஷம் 15 வருஷம் நீ வந்து படம் பண்ணாமல் கூட. நான் ஒரு படம் பண்ணும்போது அந்த படம் வந்து எவ்வளோ ஒழுக்கமாக இருக்குது. அந்த படத்துக்குள்ள கேளிக்கைகள், அந்த படத்துக்குள்ள இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாமே நீ பண்ண. அந்த படம் ஏதோ ஒரு வகையில் ஒரு இமேஜோ ஒரு சீனோ அது வந்து மனசில் தச்சுக்கிட்டே இருக்கணும். அதை வந்து ட்ரை பண்ண அப்படின்னா அதை இந்த படத்தில் ட்ரை பண்ணியிருக்கான்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஸோ இந்த படத்தை பற்றி நான் வந்து பெருசாக நான் பேச போகிறதில்ல. இந்த படத்துக்கு வந்து முதல்ல இதை ப்ரொடியூஸ் பண்ண வந்த ராதாகிருஷ்ணன் சாருக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் அந்த படத்தை முழுக்க தோல் மேலே போட்டுக்கிட்டு சுமந்த திரு ஹரி அவருக்கு நன்றி. பூர்ணா, நான் விதார்த்தெலாம் பேசிட்டு அதுக்கப்புறம் பேசுகிறேன். விதார்த்தம் வந்து நான் நீங்கள் பார்த்தானே சொன்னேன், விதார்த்தம் வந்து என்ன பண்ணுறீங்க, நீ ஒரு 50 வருஷம் சினிமாவில் இருப்ப விதா. ஏன்னா அப்போ சினிமா இல்லைன்னா விதார்த்த செத்து போயிடும். அந்த மாதிரி தான் யாரும் சினிமாக்குள்ளேயே உழண்டு நான் ஆக்சுவலாக படம் பண்ண வேண்டியது ஏதோ மிஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக ரொம்ப சின்சியரான ஒரு ஆக்டர், ரொம்ப நல்ல பையன், ரொம்ப எளிமையாக பழகக்கூடிய பையன். சில பேருக்கு, சில நடிகர்களுக்கு வந்து மூஞ்சியில் ஒரு லேண்ட்ஸ்கேப் இருக்கும். ஒரு தமிழ் லேண்ட்ஸ்கேப்பை வந்து இப்போ விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா மூஞ்சி, நான் நேற்று தான் அந்த விஷயத்தை பார்த்தேன். நான் க்ளோஸ்அப்பில் பார்க்கும்போது, நான் க்ளோஸ்அப் போக மாட்டேன், நான் தூரத்தில் இருந்து பார்க்கும்போது விஜய் சேதுபதிக்கு ஒரு தமிழ் லேண்ட்ஸ்கேப் இருக்குது. அந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப் கொண்ட ஒரு மனிதன் தான் வந்து விதார்த். ஒரு கைத்தட்டுவேன், ரொம்ப போர் அடிக்கிறது, அமைதியாக என்னமோ ஆஸ்பத்திரியில் உட்காந்துருக்க மாதிரி போய்கிட்டு இருக்கு. ரொம்ப வெகு சிலர் ஆக்டர்ஸ் தான் அந்த மாதிரி ஒரு லேண்ட்ஸ்கேப் இருக்கும். அந்த மாதிரி ஒரு லேண்ட்ஸ்கேப் கொண்ட ஒரு மனிதன் ஒழிச்சுக்கிட்டே இருக்கான். அவன் ஒழிச்சுக்கிட்டே இருக்கணும் விதார்த். நானும் அதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு பெரிய வெற்றிகள் தேவையில்லை, பெரிய பணங்கள் தேவையில்லை, பெரிய புகழ் தேவையில்லை. நான் 365 நாள் வேலை செய்கிறதுக்கு எனக்கு ஒரு சின்ன ஒரு படம் இருந்தால் போதும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அருண், அவன் ரொம்ப ஸ்மார்ட்டான பையன். நம்ம பேசுறதுக்கு முந்தையே பேச ஆரம்பிச்சிடுவான். வெரி ஸ்மார்ட். அதாவது எப்படி சொல்கிறது, ஹீ இஸ் த்ராபிங் வித் எனர்ஜி. நல்லா படிப்பான். இப்போ வந்து ஜெர்னல் நாட்டம் சொன்னால் ரொம்ப என்ன சொன்னேன், அந்த ஜெர்னல் நாட்டம் படிக்கலாம், ஏற்கனவே படித்தேன், திரும்பி படுறா அப்படின்னு. அது படிக்கலாம். ஒரு ஆக்டர் வந்து ஒரு ஜெர்னல் நாட்டம் மோட்டர் சைக்கிள் படிக்கிறது வந்து ரொம்ப ரேர் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக
அதை படிச்சு வந்து ரொம்ப சின்சியராக டிஸ்கஸ் பண்ணுவான். ஸோ இஸ் அ வெரி ஒரு ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஒரு ஆக்டர் ஆக்சுவலி. அப்புறம் அவன் ஆக்டிங்கும் ரொம்ப சின்சியராக பண்ணுறான். அந்த படத்தில் அவன் கூட ஒர்க் பண்ணி போய் பார்த்தேன். தம்பி தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண, நல்ல பையனா அப்படின்னு சொன்னேன். என்னடா சொல்கிறேன், தெலுங்குலேருந்து வந்து நான் தமிழ் பையனா, நம்ம வீட்டில் பக்கத்துலேயே இருந்த பையனா அப்படின்னு சொன்னான். அப்புறம் அவன் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் ட்ரெயினில் பண்ணுறான் அவன் ஆக்சுவலாக. நல்ல நல்ல கேரக்டர் அவனுக்கு ஒரு எழுதியிருக்கேன் ஆக்சுவலாக. ஒரு சின்ன கேரக்டர் தான், ரொம்ப பியூட்டிஃபுல்லான கேரக்டர். அதுக்கப்புறம் கார்த்திக், சினிமாட்டோகிராஃபர் கார்த்திக் ரொம்ப படித்த பையன், ரொம்ப படித்த பையன், ரொம்ப இன்டலெக்சுவலாக ஒரு சினிமா பார்க்குற பையன். குதிரை வாழலாம் பண்ண ஒரு பையன். அவன் போனவொடனே கதை, எனக்கு என்ன மாதிரி கதை நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்பான். ஆக்சுவலாக எந்த கதையும் அப்படியே ஒத்துக்கிற ஒரு சினிமாட்டோகிராஃபர் கிடையாது ஆக்சுவலாக. என்கிட்ட வர கூட ரொம்ப சார், நான் நீங்கள் எப்போயாவது நீங்கள் படம் பண்ணும்போது நான் இந்த படத்துக்கு நான் நல்லது ஜஸ்டிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு கூப்பிடுங்க சார் சொன்னால் ஒரு ரொம்ப ரொம்ப மேன்மையான ஒரு பையன். இந்த படத்தில் வந்து நல்லா பண்ணியிருக்கான். ஆர்ட் டைரக்டர், ரொம்ப கஷ்டமான ஒர்க். ஆர்ட் டைரக்டர் பின்னாலேயே இருக்கணும் ஆக்சுவலாக, அது யாரும் பார்க்க மாட்டோம். ஆனால் ரொம்ப செழுமையாக ரொம்ப அழகாக சிம்பிளாக பண்ணியிருக்கான். அந்த படத்தினுடைய எடிட்டரு, அதுக்கப்புறம் சேகர், எதுக்கு வந்து காலில் விழுந்தாலும் தெரியல ஆக்சுவலாக. நிறைய பேர் என்ன தியாகி மாதிரி ஆக்கிட்டாங்க ஆக்சுவலாக. நான் பார்க்கும்போது என்னமோ வாயிலான்னு கருதி ரொம்ப சத்து போன மாதிரி உட்காந்துருந்தேன் ஆக்சுவலாக. காலிலெல்லாம் வந்து விழுந்தாங்க. காலில் விழுந்து வயசாயிருது ஆக்சுவலாக. நான் சாதாரணமாக வயசாகாது, இப்போ காலில் விழுந்து வயசாயிருது ஆக்சுவலாக. எனக்கு தெரியும், ஒரு 16-18 வருஷமாக எனக்கு தெரியும். சித்திரம் பேஸ்லேருந்து என் கூடவே இருக்கிறான் ஆக்சுவலாக. ஓடிக்கிட்டே இருக்கான், அப்படி அப்படியே ஓடி 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 இன்னைக்கு வந்து ஒரு 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 ப்ரொடியூசர் லெவலுக்கு வந்துட்டான் ஆக்சுவலாக. சீக்கிரம் என் படத்தையும் பண்ணிடுவ போலடா நீ. ஆமாம், ரொம்ப எளிமையான பையன், ரொம்ப அன்பான பையன், ரொம்ப தன்மையான பையன். அதாவது ஒரு என் குடும்பத்தை சேர்ந்தவன் தான். எது ஓடி வருவான் அப்படி எதுக்கு அந்த மாதிரி பையன். அதுக்கப்புறம் ஸ்ரீகாந்த், ஒரு சினிமாவில் 30 வருஷம் நட்பு இருக்குமா அப்படின்னா டவுட் தான். பெரிய பெரிய நட்பெல்லாம் இருந்திருக்கு, பிரிஞ்சிருக்கு ஒரு காலகட்டத்தில். அதாவது 2 பேரும் ஒன்றா வருவாங்க, திடீர்னு ஒருத்தர் வேறத்துக்கு போயிடுவார். அப்புறம் ஏதோ இந்த நட்பு தாங்காது, அப்படி ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து, ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து, மனித இயல்பு தானே அது ஆக்சுவலாக. என்னடா கடவுள் நம்மளை வந்து இப்படி பண்ணிட்டானே, என்ன அந்த லக்கு அவருக்கு மட்டும் அடிச்சிருச்சு, எனக்கு ஏன் இது கிடைக்கல அப்படின்ற குழப்பம்லாம் வந்துடும் நட்பில். அந்த குழப்பமே இல்லாத ஒரு மனிதர் தான் ஸ்ரீகாந்த் ஆக்சுவலாக. இன்னைக்கு வரைக்கும் நான் மேலே போகும்போது எனக்கு வந்து டக்குன்னு கர்ச்சீப் எடுத்து பாக்கெட்டில் வைப்பார். நான் வேகமாக ஓடும்போது ஓடி வந்து எனக்கு இந்த ஷூ போட்டுக்கோங்க மிஷ்கின் அப்படின்னு சொல்லுவார். நான் ஏர்போர்ட்டுக்கு போகும்போது டிரைவர் இல்லைன்னா அவர் ஓட்டு வருவார். நான் சித்திரம் பேசுறி ஆரம்பிக்கும் போது நான் இரவுகளில் உட்காந்து நான் வந்து எழுதிக்கிட்டே இருப்பேன். நான் வந்து ஒரு இரவு பறவை. அப்போ ஒரு மூலையில் உட்காந்துட்டு அவர் எனக்காக டீ போட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பார். என் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு நண்பர் ஆக்சுவலி. நான் அதை பற்றி எங்கேயுமே பேசலை ஆக்சுவலி. என்னை ஏன் பேசலைன்னா வந்து அது அப்படியே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு பின்னாடியே இருந்துக்கிட்டு எனக்காக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கார் ஆக்சுவலி. என் தம்பி வேலை செஞ்சதில்லை, எங்கள் அப்பா அம்மா எனக்கு ஹெல்ப் பண்ணதில்லை. ஆனால் எனக்காக அவங்க குடும்பத்தை கூட பார்க்காம எனக்காக என் மகளை பார்த்து கொண்டு, என் மகள்கிட்ட பேசுறது கூட எனக்கு டைம் கிடையாது. என் மகளுக்கு இன்றைக்கெல்லாம் காசு, நேரத்தெல்லாம் போய் காசு அனுப்பினார் ஆக்சுவலாக. ஸோ என்னை எப்பொழுதுமே நேசிக்கணும். என் வாழ்க்கையில் என்ன பெருசாக சாதிச்சேன் அப்படின்னா, நான் சாகும்போது ஸ்ரீகாந்த் என் கூட இருப்பார். வாழ்க்கையில் ரொம்ப நட்பு முக்கியம் ஐயா. நட்பு கிடைக்கவே கிடைக்காது. அம்மா அப்பா அது ஒரு ஆக்சிடெண்ட்டில் குழந்தை பிறகுது. அதுக்கப்புறம் நம்ம வளர்ந்து அம்மா அப்பா பார்த்துக்கிறோம். ஆனால் எந்த ஒரு பிரதி உபரமும் எதிர்பார்க்காம ஒரு நண்பன் கூடவே இருக்கிறான் அப்படின்னா ஏதோ என்னை நேசித்து கொண்டே இருக்கிறான். ஏதோ என் நேசத்தில் ஒரு அர்த்தம் இருக்குது. நான் இது வரைக்கும் இந்த அளவு ஒரு மனிதனை, ஒரு பெண்ணை நேசிச்சிருப்பேன்னு தெரியல. அந்த அளவு நான் ஸ்ரீகாந்தை நேசிக்கிறேன். இன்னைக்கு தான் நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக. என்ன பேசுகிறேன், இந்த காணொலியை பார்த்து என்ன ஆக போகுது அப்படின்னா,
அதான் அப்போ எல்லாரும் பேசினாங்க. அந்த காணொலியை எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக பார்ப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் ஏதோ ஒரு வகையில் பேசும்போது மனிதம், அன்பு ததும்பி வழிந்து கொண்டே இருக்கிறது. என் வாழ்நாள் முழுவதும் என்னை பார்த்து கொண்டிருக்கும் இந்த மகா மனிதனை பற்றி பேசுறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். எல்லாருக்குள்ளேயும் நட்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த நட்பு பிரிஞ்சிடும். ஒரு நாள் நட்பு பிரிஞ்சிருச்சு. ஒரு நாள் வந்து என்னை விட்டு போயிட்டார். ஒரு 4 வருஷம் கழிச்சு வந்து என்னுடைய பர்த்டே ஃபங்க்ஷன் அன்னைக்கு ஒரு 2 மணிக்கு திடீர்னு ஸ்ரீகாந்த் வந்து என்னை கெட்ட வார்த்தையாக திட்டுறார். திட்டிட்டு உட்காந்து அழுகுறார். என்ன சொல்கிறார், 4 வருஷம் என்னை பிரிஞ்சிட்டிங்களேன்னு சொல்லிட்டு. அப்போ என்னை கெட்ட வார்த்தை திட்டும்போது பக்கத்தில் இருக்கவங்க அவர் அடிக்க போகிறாங்க. அப்போ நான் சொல்கிறேன், டே உங்களுக்கு ஸ்ரீகாந்தை பற்றி தெரியாது, அந்த மாதிரி ஒரு மனுஷனை நீங்கள் லைஃப்பில் பார்த்துருக்க மாட்டீங்க. அவர் என்னை கெட்ட வார்த்தையில் திட்டலடா, தன்னை திட்டிக்கிறாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் என் கூட வாழ்நாள் ஃபுல்லாக என் கூட இருக்கார். அதுக்கப்புறம் போயிட்டார். ஒரு வருஷம் போகும்போது காரில் போயிட்டே இருக்கும்போது ஒரு சினிமா தேட்டருக்கு போகிறேன். அப்போ என் மகள் உட்காந்து, அப்பா மாமா போகிறாருப்பா அப்படின்னு. ஏய் போய் போய் புடுறி அப்படின்னு. அவர் போயிட்டு அவரை போய் பிடிச்சா அவர் ஓன்னு உட்காந்து அழுகுறார். என் படங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கருணையும் இந்த மாதிரி மனிதர்கள் தான் என் படத்தில் வியாபித்திருப்பாங்க. இந்த மாதிரி மனிதரை பற்றி தான் எழுதணும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ரீகாந்த் மேடையில் வந்ததே கிடையாது இது வரைக்கும். நான் வந்து 30 வருஷமா 23 வருஷமாக நான் மேடையில் இருக்கேன். ஒரு மேடையில் கூட ஸ்ரீகாந்த் வந்ததே கிடையாது. இந்த மேடையில் எப்படியோ ஏற்றப்பட்டுட்டார். அதனால நான் ஸ்ரீகாந்த் எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. பேசிக்கலாம், நான் ரொம்ப பெரிய யோசிக்க மாட்டேன் என்ன பேசுனேன். ஓகே, நீ நட்பை பற்றி பேசணும்னு நான் பேசுகிறேன். அதுக்கப்புறம் வந்து பூர்ணாவின் குழந்தைய இன்னைக்கு பார்க்கும்போது எனக்கு வந்து ஐ வாஸ் வெரி மூட் ஆக்சுவலி. அந்த குழந்தையுடைய காலை நான் தலையில் எடுத்து வச்சுக்கலாம். பூர்ணாவோட காலில் தலையில் எடுத்து வச்சுக்கலாம். அந்த அளவு ரொம்ப நோபனாலும் ஒரு பெண் ஆக்சுவலாக. வாழ்நாளில் ஒரு 10 பேரை நம்ம சந்திப்போம். ஒரு 100 வருஷம் நம்ம வாழ்ந்தோம்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 பேர் சந்திப்போம். அதுவும் பெண்களில் ஒரு 3 பேர் சந்திப்போம். அம்மா, தங்கச்சி, மனைவி, அதெல்லாம் தனி, மகள். அதுக்கப்புறம் வேற ஒரு மனுஷி ஒருத்தி வருவோம். அந்த மனுஷி வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து ரொம்ப அன்பு கொடுப்போம். பூர்ணா அவ்வளோ அன்பு எனக்கு கொடுத்துருக்கோம். பூர்ணா பார்க்கும்போதெல்லாம் அப்படியே ஆச்சரியப்படும். ஐயோ இவ வயிற்றுல அடுத்த வருஷம் பிறக்கணும், அடுத்த ஜென்மத்தில் இவ தான் எனக்கு அம்மாவாக இருக்கணும். அவ்வளோ நல்லவர். அதனால வந்து நான் ஏதாவது சொல்லும்போது பூர்ணா என் படத்தில் இருக்கணும். அவரை பற்றி தப்பாலாம் பேசுவாங்க, என்னையும் பூர்ணா பற்றி. அப்படிலாம் கிடையாது. ரொம்ப மேன்மையான பெண் அவர், ரொம்ப மேன்மையான பெண். அவர் வந்து கல்யாணம் ஆனோன்னு சொன்னால் அப்படி சந்தோஷப்பட்டேன். கோவம் வந்துச்சு. ஐயோ எவ்வளோ பெரிய ஆக்ட்ரஸ், இன்னொரு 5 வருஷம் நான் நடிச்சு தொலைச்சிருக்கலாமேடி நீ அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவரை பார்க்கும்போது இன்னைக்கு வந்து பார்க்கும்போது எனக்கு அப்படியே சந்தோஷமாச்சு. அவர் கல்யாணம் பண்ணவும் அங்கே போயிட்டு துபாயில் போய் கல்யாணம் பண்ணியிருக்கேன். இங்கே இருந்தாலும் போய் அப்பப்போ பார்க்கலாம் ஆக்சுவலாக. ஒரு எக்ஸ்ட்ரானரி ஆக்ட்ரஸ். அந்த ஆக்ட்ரஸ்னால் எங்கேருந்து வருது அப்படின்னு நான் பார்க்குறேன். எங்கே ஒருத்தனை ஆக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்குறேன். இங்கிலீஷில் ஒரு டெஃபினேஷன் இருக்குது ஆக்டிங்க்கு வந்து, லிவிங் ட்ரூத்ஃபுல்லி இன் அன் இமேஜினரி சிச்சுவேஷன்றான். கற்பனையான ஒரு உலகத்தில் நீ நிஜமாக வாழணும், அதுதான் ஆக்டிங் அப்படின்றாங்க. அது எங்கே நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க, நிறைய பேர்னால பண்ண முடியல. ஏன்னா ஏதோ ஒரு வகையில் மனசில் இருந்து இந்த சீனை நான் கரெக்டாக பண்ணிட்டேன்னா, இந்த சீனை வந்து சூப்பராக பண்ணிட்டேன்னா, இந்த சீன் பண்ணும்போது மூக்கு அப்படி ஆட்டிட்டேன்னா, உதற ஆட்டிட்டேன்னா ஆடியன்ஸ் கை தட்டுவாங்களா அப்படின்னு பார்க்குறாங்க. சில பேர் நடிக்கும்போது அப்படியே மறந்துடுறாங்க சுயத்தை. அந்த சுயத்தை மறக்கிறவங்க எல்லாமே ஒரு பெரிய ஆக்ட்ரஸ். அந்த மாதிரி சுயத்தை மறக்கக்கூடிய ஒரு ஆக்ட்ரஸ் வந்து ஒரு ஆக்டர் வந்து நான் பூர்ணாவை சொல்கிறேன். சவரக்கத்தை எழுதும்போது எங்கள் அம்மாவை எக்ஸாக்ட் அம்மா வச்சு தான் எழுதினேன். அவங்க மலையாளம் பேசுகிறவங்க, தமிழ் பேச வர்றது. அம்மாவுடைய ஸ்லாங் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்லாங், ஒரு ஆக்சென்ட்டோட வர ஸ்லாங், ஒரு காரைக்குடி ஸ்லாங். அது தம்பி போய் சொல்லி கொடுத்தான். 35 நாள் பூர்ணா ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் அந்த படத்தினுடைய டப்பிங்கை நான் பூர்ணாவே பண்ண சொன்னேன். அந்தளவு ஒரு டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட். அதனால் அந்த டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட் எப்பவுமே கூட இருக்கணும். ஒரு பூ மாதிரி எப்பயுமே கூட எங்கள் லைஃப்பில் இருக்கணும். அதனால் என் தம்பியும் அவனும் எப்பயுமே அந்த மாதிரி. நான் இன்னும் உடம்பு சொன்னான், நான் இன்னும் உடம்பு பரவாயில்லப்பா, நீ குழந்தை பத்துக்கு உடம்பு பெருசாக இருக்கும், இன்னொரு நாள் நீ ஒல்லியார். அந்த நாய் சாகிற வரைக்கும் நான் ஆக்ட் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன்.
அவ்வளோ 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 ஜென்யூனான ஆக்டர்ஸ் இவங்க. பாவனா. ஸோ எனக்கு திரும்பியும் போடுறாங்க கதை எழுதுவேன் நினைக்கிறேன். ஐ திங்க் எந்த படம் கிடைக்காதுனாலும் என் படத்தில் கேரக்டர் இருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஐம் ஸோ மூவ்ட். இன்னைக்கு ஒரு பொண்ணாவை தாயாக பார்க்கும் பொழுது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவன் வந்து என் குழந்தை, அந்த குழந்தை தூங்குற குழந்தை என் காலில் தொட்டு கும்பிட சொல்கிறான். என் குழந்தையோட உன் குழந்தை நல்லா வாழணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிப்பேன். அப்புறம் தம்பியை பற்றி ஃபஸ்ட்டு பேசி திரும்பி வந்தேன். ரொம்ப எளிமையான பையன், கொஞ்சம் நிறைய தத்துன்னு பேசினான். ஆக்சுவலாக பேச ஆசைப்படுறான், படிக்கிறான். அப்போ தான் படிக்கிறான். ரொம்ப சென்ஸ் வாழ்க்கை கஷ்டம் தெரியுது. மொழி செழுமையாக இல்லை, மொழியில் மீனிங் இருக்குது, அர்த்தங்கள் இருக்குது. அதை நோக்கி போய்கிட்டு இருக்கேன். நான் படிக்க வரணும்னு நினைக்கிறேன். ஒரு கதை, ஒரு கயிறு மேலே நடக்கிற மாதிரி தான் ஒரு கதை. நான் அந்த கதையை எடுப்பேன்னு தெரியல. ஏன்னா ஒரு எழுத்தாளர், ரொம்ப முக்கியமான ஒரு எழுத்து, ரொம்ப அருமையான ஒரு மனிதர் அவர் ஆக்சுவலி பேசிக்கலாம். ஸோ அவருடைய கதை வந்து என்ன சொன்னான், எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. ஒரு நாவல்லேருந்து எழுதுறாடா, ஓகே அது வெற்றிமாறன் கேட்பான். வெற்றிமாறன் தான் பண்ணுவான், நீ பண்ணிட்டாத, சரி ரைட்டான்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து கதை கடைசி வரைக்கும் சொன்னான். ஆனால் நீங்கள் வந்து தலையிடவே கூடாது அப்படின்னா. சரிடா, அது ஸ்கிரிப்டாக கூட இல்லை, நான் ஸ்கிரிப்ட் கொடுக்க மாட்டேன்னா அப்படின்ட்டான். சரி ரைட், நல்லதுடா. அந்த பிடிவாதம் இருந்தால் நீ வந்து லைஃப்பில் வந்துடுவேன். கடைசி வரைக்கும் ஸ்கிரிப்டை காட்டவே இல்லை. அப்புறம் வந்து சும்மா மேலோகமாக சொன்னான். அப்புறம் படத்தை காட்டினான். ஆனால் நான் படத்தை காட்டி தான் நான் மியூசிக் பண்ணோம். படம் பார்த்து நல்ல படம் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் அவங்கள்ட்ட. நான் சும்மா அது தம்பியை இது பண்ணுற மாதிரி. ஆனால் நிறைய இடங்களில் வந்து ரிஸ்க் எடுத்திருக்கான். ஒரு பெண் உடைய பிறழ்வு, அவள் பெண் அப்படியே அந்த காமத்துக்குள்ளே போகிறது, காமமாக தெரியாமல் கஷ்டப்படுறது. நல்ல ஒரு மெச்சூரான கதைகள் நிறைய. என்ன கதைகள் சொல்கிறோம் அப்படின்றது வந்து ரொம்ப பெரும் குழப்பம் இருக்குது. அதனால் இப்போ வந்து நான் பார்த்துட்டேன். இப்போ நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கேம் மாதிரி கண்டினியூஸாக சுட்டுக்கிட்டே இருக்காங்க. கொடன்னு சுட்டுக்கிட்டே இருக்காங்க. ஹெலிகாப்டர் சம்மந்தமே இல்லாமல் வீட்டுக்குள்ளெல்லாம் வருது. ஏன் வருதுன்னே தெரியல. என் படத்துலையும் கிளைமேக்ஸில் ஒரு சின்ன ஹெலிகாப்டர் வேணும்னே அப்படி வர வச்சுட்டு போயிட்டுருக்கேன். அதுக்காக தானு சார் சொன்னேன். தானு சார் எப்படின்னா எது கேட்டாலும் 100 தந்துடுறாரு. நான் ஒன்று சார் ஒரு வண்டி 100 வண்டி அனுப்பிடுறான்ப்பான்றாரு. நான் ஹெலிகாப்டர் சும்மா சொன்னேன். உடனே வந்துட்டு அவர் ஹெலிகாப்டர் கொண்டாங்கன்னு போயிட்டார். சார் இல்லை சார், நான் வேணும்னு என் படத்தில் தூரத்தில் ஒரு ஹெலிகாப்டர் வர மாதிரி காட்ட போகிறேன் சார் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ என்ன கதைகள் பண்ணுறதுன்னே தெரியல. அப்புறம் இந்த பையன் என்னங்க புரியல, 10 நிமிஷமா. அப்புறம் இவன் வந்து ஒரு கதை, ஒரு ஒழுக்கம், ஒரு நியாயம் அதில் இருக்கு. அது எப்படி பண்ணுனா, அது எப்படி சுவையா இருந்துச்சுன்னா ஆடியன்ஸ் தான் வட்டி கொடுக்கணும். நான் சொல்லக்கூடாது. இங்கே நிறைய பேர் சொன்னாங்க நல்ல படம், நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். நல்ல படம்லாம் ஓடிட்டு தான். நந்தலால நல்ல படம் தான், ஓனா ஆட்டுக்குட்டி நல்ல படம் தான். இந்த போன வாரம் ஜப்பானில் ஓனா ஆட்டுக்குட்டி வந்து போட்டுட்டு ஒருத்தர் ஜப்பான் ப்ரொஃபஸர் கூப்பிட்டு பேசுகிறாரு என்கிட்ட, படம் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு. அப்படிங்களாங்க, தமிழ்நாட்டில் நல்லா இல்லைங்க அப்படின்னு. ஸோ அது நல்ல படம் அப்படிலாம் கிடையாது. ஆனால் ஒரு படம் நன்றாக மனது ஆழத்திலிருந்து நிஜமா நான் நல்ல படம்னு எடுத்த படம் எல்லாமே வாழ்நாள் பொழுது நல்லா இருக்கும். உதிரிப்போக்கள் நம்ம மறக்க முடியுமா? ரஜினிகாந்த் சொல்றாரு வந்து, போன தங்கச்சி திருப்பி வந்து கட்டி பிடிச்ச அழுகுறா, யோ போயா அப்படின்னா. இது போதாத அந்த படத்தை மறக்க முடியுமா? ஸோ ஒரு நல்ல படம், வாழ்க்கையை சொல்லக்கூடிய படம், வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய படம், எப்படி நேசிக்கப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய படம், எதற்காக வாழ்கிறோம் என்ற கேள்விகளை எழுப்புகிற படம், அது நல்ல படம் தான். இதில் அந்த மாதிரி சில கேள்விகள் இருக்கு. ஸோ அதனால ஐ திங்க் ஃபார் அஸ் இட்ஸ் கன்சிடர்ஸ் அ டீசன்ட் ஃபிலிம். படம் எப்படி சுவையாக இருந்தது, எப்படி நல்லா இருந்துச்சுன்னா பத்திரிக்கைக்காரங்க எழுதணும். அதுக்கப்புறம் படம் பார்த்துட்டு அது நல்லா இருக்குன்னு சொல்லணும். ஸோ தட் ரெஸ்ட் அப் டு தி ஆடியன்ஸ் அண்ட் த பீப்புள். இந்த மேடையில் வந்து படம் நம்ம நல்லா பண்ணியிருக்கேன் நம்ம சொல்கிறது வந்தது. ஸோ அந்த படத்தில் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு. அப்புறம் மியூசிக்கு நான் ஐயாட்ட இருந்து வந்தவொடனே சண்டை, கண்டினியூஸாக சண்டை. நான் சண்டை போட்டுகிட்டே இருக்கேன், அவர் என்னை திட்டுக்கிட்டே இருக்காரு. அப்புறம் ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. அப்புறம் இனிமேல் வந்து வெளியே வரும்போது இப்படி ஒரு கொடுத்துருக்கான். சரி என்ன பண்ணலாம், என்னுடைய குருநாதர் இப்போ ரீசெண்டாக ராமமூர்த்தி, அவர் வந்து ஒரு 2 வருஷமாக எனக்கு அவர் மியூசிக் சொல்லி கொடுத்துருக்காரு. நானும் ஒரு 6 வருஷம் படிக்கிறேன். ஸோ அதனால் வந்து சரிடா
எனக்கு புதுசாக ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் இறங்கியிருக்கேன். ரீரெக்கார்டிங் வந்து இந்த துருவாட்டு இந்த படத்தில் வந்து ஒரு கம்ப்யூட்டர் ஜெனரேட்டட் மியூசிக், அதாவது ஏதாவது ஒரு லூப்பில் இருந்து எந்த எதுவுமே எடுக்கலை. முழுக்க முழுக்க உண்மையாக இருக்கிற, ஃபார் எக்ஸாம்பிள் வயலினிஸ்ட்னு இருக்காங்க நம்ம ஊரில், நிறைய பேருக்கு தெரியாது. இங்கே எக்ஸ்ட்ராடினரி வயலினிஸ்ட் அந்த ஸ்ட்ரிங் செஷனில் உள்ளவங்க, எனக்கு தெரிஞ்ச கல்யாண் சார், அதுக்கப்புறம் செல்லிஸ்ட் சேகர், இவங்க இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு இவங்க பெரிய ஆளுங்க. ஆனால் இன்னைக்கு அவங்கள நிறைய யூஸ் பண்ணாமல் கம்ப்யூட்டர் ஜெனரேட்டராகவே நிறைய, ஆனால் இந்த படத்தில் அப்படி இல்லாமல் முழுக்க முழுக்க ஒரு லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்லேயே பண்ணணும்னு சொல்லிட்டு நான் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக ஒரு பரவாயில்லாமல் பண்ணியிருக்கேன். ஒரு 36 மார்க்குக்கு ஒரு ரீரெக்கார்டிங் பண்ணியிருக்கேன். நான் எப்பயுமே அப்படி தான் எய்ம் பண்ணுவேன், 36 மார்க்கு வந்தால் போதும் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு 36 மார்க் எய்ம் பண்ணியிருக்கேன். ஒரு 5-6 பாட்டு போட்டிருக்கேன். பாட்டு வந்து எப்பயுமே சின்ன வயசுலேருந்து பாடிட்டே இருப்பேன், நான் கம்போஸ் பண்ணிகிட்டே இருப்பேன், நானும் எழுதி பாடுவேன். அந்த மாதிரி இதில் வந்து எனக்கு ரொம்ப இதில் பிடிச்ச பாட்டு வந்து ஒரு கடவுளுக்கு ஒரு கோரிக்கை அப்படின்ற ஒரு பாட்டு, ஒரு திணவு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அது வந்து நல்ல படத்தில் கம்போஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் ஒரு 36 மார்க்கு பாஸ் போடலாம். 100 மார்க் வாங்கவே முடியாது. 100 மார்க் வாங்கக்கூடிய ஒரே மனிதர் இளையராஜா மட்டும்தான் அவர். அதுக்கப்புறம் ஒரு ரகுமான். ஸோ ஐ cannot think about walking equal to them. They are always, they are far ahead actually. ஒரு இன்ட்ரெஸ்டில் இந்த படத்தை நான் பண்ணியிருக்கேன் மியூசிக்கு. இப்போ இந்த படத்துக்கும் அந்த பாட்டை கேட்டுட்டு தானு சார் சொன்னார், தம்பி இந்த படத்துக்கு நீங்களே பண்ணிருங்கன்னாரு. இந்த படத்தை பண்ணுறேன். 2 பேரை பற்றி நான் சொல்லணும். இந்த படத்தை நான் பண்ணிக்கிறதுனால இப்போவே ப்ரமோஷன் ஆரம்பிச்சிடலாம் இருக்கேன். நான் பார்த்து இவ்வளோ வருஷம், 23 வருஷம் நான் ஒரு நிறைய ப்ரொடியூசரோடு பழகிருக்கேன். தானு சார் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் நான் பார்த்ததே இல்லை. என்னை ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கிறாரு. யூஸ்வலாக எந்த ப்ரொடியூசரும் எனக்கு பிடிக்காது. ஆக்சுவலாக நான் ஒர்க் பண்ண ப்ரொடியூசர்லாம் நான் ரொம்ப மோசமானவன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நிறைய செலவு பண்ணுறேன் அப்படின்னாங்க. அதெல்லாம் பொய் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆக்சுவலாக அந்தளவு என்னை பத்திரமா பார்த்துக்கிறாரு. அப்புறம் என் தம்பி விஜய் சேதுபதி, இந்த படத்துக்கு வந்து நான் வந்து எனக்கு அவ்வளோ சின்சியராக ஒர்க் பண்ணுறான். இந்த கதையும் கிட்டத்தட்ட இன்ட்ரோல் வரைக்கும் நான் முடிச்சிட்டேன். ஆக்சுவலாக எடிட் பண்ணி பார்த்தேன். ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். விஜய் சேதுபதி வந்து இன்னொரு பரிமாணம் விஜய் சேதுபதிக்கு இந்த படத்தில் கொடுத்துருக்கான். இந்த படம் டெவில்ன்ற படம் நல்லா இருந்தால் மட்டும் நல்லா இருக்குன்னு எழுதுங்க. நல்லா இருந்தால் மட்டும் இந்த படத்தை பார்த்து பக்கத்து வீட்டில் சொல்லுங்கள், இந்த படம் ஓடட்டும். நன்றாக இருந்தால் இந்த படம் ஓடும் தம்பி, நன்றாக இல்லாட்டினா ஓடாது. ஓடாதுன்னா பரவாயில்ல, ஓடு, நீ ஓடிட்டே இரு. வாழ்க்கையில் வெற்றியும் இல்லை, தோல்வியும் கிடையாது. வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருக்கணும். நன்றி, தேங்க்யூ. பாட்டு நாம எழுதின ஞாபகம் இல்லை. தனனே நானே தினநானி நனி நானி நனநானி தனநானா தினநீனா நனநானி நானா தனனே நான. போதும்ல, தேங்க்யூ.